சந்தர்ப்பத்திலே குந்தி பாண்டவாள்கிட்ட சொல்லாம உத்தர யாத்திரை போயிடுறாள், ஹிமாச்சலம் போயிடுறாள். காலையில நமஸ்காரம் பண்ண போறாள், காணும். வேலைக்காராளை காட்டாள். அம்மா இனிமே திரும்பி வரப்போறதில்லை வீட்டுக்குன்னு சொல்லிவிட்டு ஹிமாச்சலத்துல போய் மகான்களை போய் அண்டி பகவத்குணம் கேட்டு நாமசங்கீர்த்தனம் பண்ண போறாளாம். தெற்க திரும்பி ஆத்துக்கு வரப்போறதில்லைன்னு சொல்லிவிட்டாள்னா நாம் ஏதாவது தப்பு பண்ணிவிட்டோமான்னு இதெல்லாம் பட்டாபிஷேகம் ஆனதுக்கு அப்புறம் தேர போட்டுன்னு ஓடினாள். பராதாக்கள் திரௌபதியோட போய் பிடிச்சு விட்டாள். 40 மைல் நடந்து விட்டாள். 11 மணி நமஸ்காரம் பண்ணி வரணும்னு கூப்பிட்டாள். இன்னுமே திரும்பி ஆத்துக்கு வரமாட்டேன், நீங்கள்லாம் நன்னா இருக்கிற போது நான் கிளம்பி போகணும்னு பரப்பிட்டேன் சொன்னாள். அம்மா நாங்க ஏதாவது தவறு பண்ணிவிட்டோமா அதுக்காக கோவிச்சுன்னு போறீங்களா? அப்படி இல்லாம இல்லையே, நீங்க ரொம்ப பிரியமா இருக்கு, இந்த அன்போட போகணும், நீங்க கஷ்டப்பட்டதெல்லாம் பார்த்தாச்சு, சௌக்கியமா இருக்கிறத சந்தோஷத்தோட பரப்பிட்டேன்னா இந்த கவலை இல்லாம நான் போய் நாமா சொல்லுவேன், பகவத் குணம் காப்பேன் பெரியவாழ்றதுல மனசு கவலை இல்லாமல் இருக்கும், அதுக்காக பரப்பிட்டேன் நாள். ரொம்ப நிர்பந்தம் பண்ணினாள், வரமாட்டேன்னு விட்டாள் திரும்பி. அப்போ தர்மபுத்திரன் பார்த்து குந்தி ஒண்ணு சொன்னாள், இத்தனை அன்பு உனக்கு என்னிடத்துல இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரியம் நீ பண்ணி ஆனா எனக்கு திருப்தியா இருக்கும் நாள். என்ன நாள், நீங்கள்லாம் எனக்கு எப்படி பிள்ளைகளோ அது மாதிரி மூத்த பிள்ளை கர்ணன், அந்த பிரபு யுத்தத்துல போயிட்டான், அவன புண்ணிய காலங்கள்ல நீங்க நினைக்கணும்னு அழுதாளா. கர்ணம் ஸ்மரேதா சததம் சங்கிராமேஷ்வபலாயினம், யுத்தத்துல முன்னெச்ச கால பின் வாங்காத கர்ணனை நீங்க நினைக்கணும்னு ஆளா. தர்மபுத்திரன் அம்மா நினைக்கணும்னா என்ன பண்ணணும்னு ஆளா. புண்ணிய காலங்கள்ல ஏகாதசி துவாதசி அமாவாசிய மாச சங்கிரமணம் இது மாதிரி புண்ணிய காலங்கள்ல கர்ணப்பிரியதாம்னு மகாதானங்கள்லாம் பண்ணணும்னு ஆளா. பூதானம் கோதானம் ஸ்வர்ணதானம் கன்னிகாதானம் இதெல்லாம் மகாதானம். இந்த தானத்தினுடைய பலன்களை அளவு சொல்ல முடியாதுன்னு விட்டாள். தன்னிமித்தம் மகாபாஹோ தானம் தத்யாஸ்துவமுத்தமம், உத்தமம் தானம் தத்யாக கர்ண நிமித்தம் நாள். கர்ணனுக்கு கர்ணப்பிரியதாம்னு கொடுக்கணும் நாள். அவ சொன்னது ஆச்சரியம் இல்லே, தர்மபுத்திரன் இப்படி பண்ணினாரா. அம்மா சொன்னாள் இப்படி பண்ணுவாளா, சொல்லிட்டு போவாள். பெரியவாள் போற போது அப்பா இந்த தர்மத்தை பண்ணு விடாதேன்னு சொல்லுவாள். அதே பண்ற புத்திரன் நூத்திரம் தான் இருப்பான். இந்த பக்கத்துல ஒரு குடும்பம் அன்னதானம் பண்றது, ராத்திரி எதையோ பகல்லையோ வண்டியோட வந்தா வண்டிக்காரம் மாட்டுக்கு தீனி வந்தவாளுக்கு ஆகாரம் போடுறது, அப்படி போடுறது எல்லாரும் அந்த ஊருக்கு வந்துதான் போவாள். அங்க முன்னாடி சொல்ல வேண்டியதும் இல்லை, அப்படி போஜனம் அப்படி பண்ணி வச்சுட்டு இருந்தாள். அவ குடும்பத்துல கள்ளம் வந்துட்டான். ராத்திரி 200 பேர் வந்துட்டான். நெல்லு வித்து பணம் வச்சிருக்கா, 30,000 ரூபாய் பணம். எல்லாம் சமீப காலத்துல வந்தா அவர் பக்கத்துல டார்ச் லைட் வச்சிருந்தார். அதை எடுத்து சாவி எடுத்து கொடுன்னு காட்டான். அப்படியே பொட்டி இந்த இடத்துல பணம் இருக்கு, நீ எடுத்துனோடு எங்களை ஒன்றும் பண்ணாதே, 30,000 ரூபாய் இருக்கு எடுத்து விட்டார். ஆஹான்னு விட்டான். 10 பேர் காவலுக்கு நின்னான். காவலுக்கு நிற்கிறவோ டார்ச்சை இப்படி அடிக்கிறவோ மூஞ்சி பார்த்துட்டு கூப்பிட்டான். ஏய் நமக்கு வண்டி மாட்டுக்கு போகும் தீனி கொடுத்தாலே அவ விடுறா, இது திருடப்படாதுடான்னு சொன்னான். உடனே அவரை நமஸ்காரம் பண்ணிவிட்டு, நான் இன்னொரு இடத்துல போய் திருட போறேன், நாங்க திருடின்னு போற மட்டும் நீங்க பேசினீங்களா நாங்க ஏதாவது பண்ணிவிடுவோம். பேசாம ஹரே ராமராமான்னு பேசாம இருந்தார். இன்னொரு இடத்துல போய் திருண்டு போட்டான். இந்த ஒரு இடத்துல போய் திருண்டான்னா ஒரணா கொடுக்க மாட்டாருன்னு எல்லாத்தையும் அழின்னு போட்டாங்க. போய் சொல்ற போது தர்மிஷ்டாலையும் சொல்ல வேண்டியிருக்கு, தர்மம் பண்ணாதவனும் சொல்றானே, அதுல அவளையும் சொல்ல வேண்டியிருக்கு. அவளுக்கு வருத்தமா கூட இருக்கும். அதுக்காக என்ன பண்றது, நான் நடந்ததானே சொல்றோம். அவன் ஆச்சரியப்பட்டாள். ஆஹா, ராமன் காப்பாத்தினா, மகான்கள் காப்பாத்தினா, சாதுக்கள்லாம் நாங்கள்லாம் கார்ல போனா விடமாட்டாள்னே தடுப்பாள். அவன் வண்டியில போற நாள்லயும் எப்படி, கார்ல போற நாள்லயும் இப்படி எங்க ஊரை தாண்டின்னு போகலாமாம்பாள். போன கதை விடுவாள்னே. கூப்பிட்டு அன்னம் போடுறது, பூஜை பண்ணம்ங்கிறது, விஷயம் பண்ணம்ங்கிறது, அப்படி உபச்சரிக்கிறது. தர்மம் ஒரு நாளும் கைவிடாதுங்கிறத நாம் நன்னா பாத்துக்கலாம். அது ஒன்றும் சந்தேகமே இல்லை. அது எத்தனையோ 1000 இடத்துல பாக்குறோம் தர்மம் ரட்சிக்கிறதுங்கிறத. இந்த நம்பிக்கையோட செய்கிறவாள் நன்னாத்தான் இருக்காள். அதைத்தான் நாம் நன்னா புரிஞ்சுக்கணும். அப்படி இப்படி குந்தி அப்படி சொன்னாள்ங்கிறாள். அந்நிமித்தம் மகாபாகோ தானம் தத்யாஸ்து உத்தமம். தர்மபுத்திரன் அது மாதிரி தானம் பண்ணாளா. அம்மா பரலோகம் போன குழந்தைய கொண்டு கவலைப்படுவலாம்னே. இந்த ஊர்ல மட்டுமல்ல, பரலோகத்துக்கு போன குழந்தைய கொண்டு கவலைப்படுவாள். குழந்தை சாப்பிடலையே, அதான் மாதாவனுடைய அன்பு. அவன் குழந்தை வெளியூருக்கு போயிருப்பான், அவனுக்கு பிடிச்ச சாமான் ஆத்திர பண்ணி சாப்பிட மாட்டாள்னே தாயார். அவன் குழந்தைய நினைச்சு கண்ணால ஜலப்படுவாள். அதுக்காக ஒரு பிண்டம்னே. அம்மா எனக்கு பிடிச்ச ஆகாரம்னு நீ பண்ணாமல் இருந்தே, அதுக்காக மாத்திர பிண்டம் ததாமியம்னு மாத்திர கையில 17 பிண்டத்துல அது ஒரு பிண்டம்.
ஆச்சாரியால் சொன்னாள், மாதாவுக்கு எது செஞ்சும் போராது. ஆதிசங்கர் கர்மாவே எல்லாம் முட்டுடுச்சு. அகர்மனா லிப்பியத்தே பாபகேனானது உபனிஷத்து. ஞானிகளிடத்திலயோ ஆத்மாவனிடத்திலயோ ஒரு கர்மா புண்ணியமோ பாபமோ ஒட்டாது. எல்லா கர்மாவையும் தியாகம் பண்ணினவாள். அப்படிப்பட்ட ஆச்சாரியால் அம்மாவுக்கு போய் அக்னி பிரதானம் பண்ணினாள். அம்மாட்ட அப்படி சொல்லியிருந்தாள் பண்றேன்னு. கடைசி காலத்துல சொல்லி கதறி விட்டாள். 3 காரியம் பண்ணணுமே, நான் பண்ணலையேன்னாள். ஏன்னா கடைசியில சுஷ்ரூஷ பண்ணணுமா தாயாருக்கு. யாரு எத்தனை வேலைக்காராள் பண்ணாலும் இந்த குழந்தைகள் அம்மா உனக்கு தீர்த்தம் வேணுமா, உனக்கு பசியா இருக்கா, சாப்பாடு வேணுமான்னு காட்டா அந்த ஆனந்தம் தனியா. இந்த 3 காரியம் பண்ணலையே கதறிவிட்டாள். நதத்தம் மாதஸ்தே மரண சமயே தோயமபிவா. அம்மா நான் வாவிட்டதுக்கு அப்புறம் வந்தேனே, மரண சமயத்துல சத்புத்திரன் மடியில் எடுத்து வச்சுட்டு வாக்குலே உஷ்ணமில்லாத க்ஷீரத்தை வெள்ளி உத்ரணியால விடணுமே, நான் ஜலம் கூட விடலையே. நீங்க விமானத்துல பரப்பதுக்கு அப்புறம் தானே வந்தேன். நதத்தம் மாதஸ்தே மரண சமயே தோயமபிவா ஸ்வதாவானோதேயா மரண திவசே ஸ்ராத்த விதினா. அம்மா ஸ்ராத்தமும் இல்லாம போயிட்டே, நான் சன்னியாசியாச்சே, ஸ்ராத்தம் பண்ணப்படாதே. சன்னியாசி ஸ்ராத்தம் பண்ணா வரமாட்டா, ஒருத்தரும் வரமாட்டாள். நஜப்தோ மாதஸ்தே மரண திவசமனு நஜப்தோ மாதஸ்தே மரண சமயே தாரகமனு. அம்மா ஏழையா இருந்தாலும் ஒரு காரியம் அவசியம் பண்ணணுமே. மரண சமயத்திலே அம்மாவுடைய தலையை மடியில வச்சு வலது காதுல ராமா ராமா ராமான்னு தாரக நாமாவை அலறணுமே. நான் அதுவும் அலறலையே, வாவிட்டதுக்கு அப்புறம் தானே வந்தேன். அகாலே சம்பிராப்தே அக்காலத்துல வந்தேனே, என் சன்னியாசம் மண்ணா போயிடாம இருக்க முடியாது, நீங்க அனுகிரகம் பண்ணணும். அகாலே சம்பிராப்தே மயி குருதயாம் மாதரதுலா. அம்மா என் சன்னியாசம் எனக்கு க்ஷேமத்தை கொடுக்க முடியாது, நீங்க ஆசீர்வாதம் பண்ணணும்னு ஆச்சாரியால் அழுதாளாம். இப்படி அக்னி பிரதானம் பண்ற காலத்துல கதறிவிட்டு வாக்கரிசி போடுற போது சொன்னாலாம், அம்மா உங்க வாக்குக்கு நான் அரிசியா போடுறது, நீங்க பரமேஸ்வரனை ஆராதிச்சு என்ன பிள்ளையாக பெற்று குழந்தையாக இருக்கிற போது மடியில வச்சு ஸ்தன்யம் கொடுத்துவிட்டு உங்க வாக்கால என்னெல்லாம் சொன்னேன் தெரியுமா? என்ன முக்தா மணிஸ்துவம் நயனம் மமேதி ராஜேதி ஜீவே நிச்சிரம் சுதத்வம் இத்யுக்தவத்யாஸ்தவ வாசி மாதா ததம்யஹம் தண்டுலமேவ சுஷ்கம் முக்தாமணிஸ்துவம் நயனம் மமே. என்ன மடியில வச்சுன்னு என் முத்தே, என் மணியே, என் கண்ணே, என் ராஜாவேன்னே, அந்த வாய்க்கு வரட்டரிசி போடுறேனேன்னு அழுதாளாம் ஆச்சாரியாள். பகவத்பாதாள் அவளுக்கு ஒரு கர்மா அவளை பாதிக்காது. பரமேஸ்வரன் ஆசுதோஷி அவன் இப்படி சொன்னானே, ஆனா ஒரு ஜீவனாகிற நாமெல்லாம் எந்த மூலை மாதாவுக்கு. அதனாலதான் ரிஷிகள் போய் சொன்னாள், அம்மாக்கு தனியா சில இடத்துல பூஜை பண்ணணும் நாள். எந்தெந்த இடம் நாள்? தயாயாஞ்ச மகா அன்வஷ்டகாசு விருத்தவுச்ச தயாயாஞ்ச மகாலயே, அஷ்டகா ஸ்ராத்திலே, நாந்தி ஸ்ராத்திலே, தயா ஸ்ராத்திலே, மகாலயத்திலே, இதுல எல்லாம் தனியா அம்மாக்கு மாத்திரம் வரணும். பிரசக்கு கிரகணே சந்திர சூரிய யோகம், சந்திர கிரகணம், சூரிய கிரகணம், இதுல எல்லாம் அம்மாவுக்கு தனியா வரணும் வச்சு பூஜையா மாத்திருவரணம் பிரசக்குரியா. அது அந்நத்திர பஜ்னாசான்னு கையில பண்றா போல பண்ணணும். நாந்தியிலையும் கல்யாணம் நாந்தியிலே. அதுக்காக தெரிஞ்சவாள் என்ன பண்ணுவாள் தெரியுமோ, நல்ல விதமான வஸ்திரமா வாங்கி அம்மாவுக்கு தனியா வரணும் வரணும்னு திருவிசந்தூர்ல ராமசுபாயஷ்வாள் என்ன பெரியவாள், 4 சாஸ்திரத்துல நிதியவாள். அந்த புண்ணிய புருஷாள் அவன் அம்மாவுக்கு கிரகணம் 90-92 வயசு இருந்தாள். ராத்திரி 2 மணிக்கு வரும் சந்திர கிரகணம். வாத்தியாரை கொண்டு 1 மாசத்துக்கு முன்னாடியே சொல்லுவாள், அம்மாவுக்கு ஒரு வரணம் தனியா உண்டு, சந்திர கிரகணம் இத்தனாம் தேதி, தங்க கட்டி பண்ணி வச்சுன்னு கொடுப்பாள். ஜலஸ்ராத்துக்கு வள்ளி கொடுக்கறது இல்லைவா, தங்கம் கொடுக்கறது. ஏன்னா பரமேஸ்வரன் கண்ணுல இருந்து விழுந்த ஜலமாம் வள்ளி, அதுக்காக தங்கத்தை கட்டியா கொடுப்பாள். அப்படி கொடுக்கணும்னு சொல்லி அப்படி ஒரு அவளுடைய அது மாதிரி கொடுக்குற வழக்கம். மாத்திருவரணம் பண்ற போது ஹூன்னு அழுவாள். அம்மா அம்மாவை நினைச்சு 92 வயசுல, இப்ப 22 வயசு பையன் அம்மாவை சத்ருவா பாக்கணும். 92 வயசானவா அவள் நினைச்சுன்னு கண்ணாலே சொல்லுவாள். அப்படி எல்லாம் மகான்கள் எல்லாம் அது மாதிரி நம்ம தேசத்துல
இந்த தர்மத்தையும் சாஸ்திரத்தையும் நம்பி பரலோகம் போனவாளை அங்க இருக்காள்னே நினைச்சுக்கிறது. ஏதோ காசிக்கு போயிருந்தார் நம்ம அப்பா, அங்க எதுவும் தந்தி மணியார் பண்ணப்பா 10 நாளா பட்னி, அரிசி வாங்க பணம் இல்லேன்னாக்க நாம் இங்க வருமனை இருப்போம். உடனே ஏன் தந்தி மணியார் அலறிண்டு போகாதோ? அது மாதிரி ஸ்ராத்தத்தை நம்ம பிரிவாள்லாம் நம்பி நம்பி செஞ்சிருக்காள். பரலோகத்தை பரலோகம் போன பிறகு என்னை பத்தி கவலையா அப்பாக்குன்னு தர்மபுத்திரர் கீழ் விழுந்து நிசஸ்வாச யுதிஷ்டிராக பெருமூச்சு விட்டு மூச்சை அடைஞ்சு கதறினாளா. நான் நன்றா இருக்கணும்னு பரலோகத்திலையும் போய் அப்பா கவலைப்படுறாளா? அப்படி கவலைப்படுற பிதாவுக்கு எத்தனை ஸ்ராத்தத்துல எதவாரி கொடுத்தா போராது? அதனாலதான் ஜீவத்தோடு வாக்கியகரணாது பிரத்யப்தம் பூரிபோஜனாது தயாயாம் பிண்டதானாச்ச திரிவி புத்திரஸ்ய புத்திரதா. பிள்ளையா எப்ப ஆவன் நாள் 3 காரியம் பண்ணாதான் ஆவன் நாள். ரிஷிகள் என்ன நாள் உயிரோடு இருக்கிற போது வா சொன்னத்தை காக்கணும். 2வது மரிச்ச பிறகு சாதத்தனைக்கு கணக்கு பார்க்காம வாரி கொடுக்கணும். அவன் இஷ்டமா கொடுத்து அபிஷ்டவனத்துக்கு வேத வித்துக்களை சொல்லி கோமூல்யமா தட்சணை கொடுத்து 4 2 அபிஷ்டவனத்துக்கு கொடுக்கக்கூடாது. 3,4 ரூபாய், 1 ரூபாய் 9 6 ரூபாய் அப்படி கொடுக்கணும். கோமூல்யமா கொடுக்கணும், கோதானம் பண்ண புண்ணியமா அப்படி வாரி கொடுக்கணும். பிரத்யப்தம் பூரி போஜனாது தயாயாம் பிண்டதானாச்சா. வேல போய் பிண்டதானம் பண்ணணும். இந்த 3ம் பண்ணினாத்தான் அவன் புள்ளேன்னுட்டார். புத்திரஸ்ய புத்திரதா. அவனா எத்தனையோ புள்ளை அணி புள்ளை தன்னை புள்ளை அதுல இது ஒரு புள்ளேன்னுட்டார். அவன் எப்படி இருந்தாலும் இந்த 3ம் பண்ணித்தான் ஆகணும். இப்படி இல்லாம ரிஷிகள் சொன்னதை சுவாமி நடத்தி காட்டினான் ராமாவதாரத்துல. அதனாலதான் ராமாயணம் இன்னைக்கு சொல்லி காக்கிறோம். ராமச்சரித்திரம் என்னத்தினால காக்கிறோம்? அப்பாவோட சண்டை போட்டுருந்தா அந்த கதையை நாம் கேட்போமோ? அதான் இப்ப பார்த்துட்டு இருக்குமே, இனிமே பார்ப்பானே. உலகத்துல எத்தனையோ பையங்க சண்டை போடுறான், அவெல்லாம் பார்க்கலையா? தெய்வமா நினைச்சாள் சுவாமி அகண்ட ராஜ்யத்தை விட்டு போனால். அதனால இந்த கதையை நாம் கேட்கிறோம். ऋषेस्तद्वचनम् श्रुत्वा निशश्वास युधिष्ठिरः चिन्तयन् राजसूयेष्टिम् शर्म भारत. நினைச்சு பாக்குறாளாம். அப்பா சொல்லி அனுப்பிச்சுட்டாள், இத பண்ணணும். எப்படி பண்றது, என்னமா பண்றதுன்னு புரியலையா? அது சின்ன காரியம் இல்ல. சிந்தையன்னு ராஜசூயேஷ்டியும், ராஜசூய ரூபமான இந்த இஷ்டியை எப்படி பண்றதுன்னு யோஜனை பண்ணி பண்ணி யஜ்வனாம் கர்மபிப் புண்யைஹ லோகப்ராப்திம் சமீக்ஷ்ய ஹரிச்சந்திரன் ச ராஜர்ஷிம் ராஜமானம் விசேஷதா யஜ்வானம் யஜ்ஞவாஹர்த்தும் ராஜசூய விசேஷதா. யஜ்ஞம் பண்ணின மகான்கள் புண்ணியலோகம் வர பெருமையும் ராஜசூயம் பண்ணினவாளுடைய மகிமையும் கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு தர்மபுத்திரர் இது என்னமா நாம் பண்றது, சத்கர்மாவாச்சே, அப்பா வேற பண்ணணும் சொல்லிவிட்டாள், நாரதர் வேற வந்து சொல்லிவிட்டாள், மகான்கள் சொல்லிவிட்டா, பிதா சொல்லிவிட்டாள், இதை பண்ணி ஆகணுமேன்னு கவலைப்பட்டாளாம். இது என்னமா பண்ணி முடியுது? ஏன்னா ராஜசூயம் பண்றதா இருந்தா சாமான்யமா பாக்கி யஜ்ஞம் பண்றா போல பண்ண முடியாது. அதை சொல்றாள், எல்லா தேசத்தையும் ஜெயிக்கணும், எல்லா ராஜாக்கள்கிட்டையும் கையெழுத்து வாங்கிக்கணும், உங்களால நான் தோல்வி அடைஞ்சேன், உங்களுக்கு உட்பட்டவன்னு அப்படி கையெழுத்து வாங்கினவன் இந்த ராஜசூயம் பண்ணலாம். இது என்னவா பண்றதுன்னு யோசிச்சாலாம் தர்மபுத்திரன். சிந்தயன் ராஜசூயேஷ்டிம் நலேபேஷர்ம பாரத கர்மபிப் புண்யைஹ லோகப்ராப்திம் சமீக்ஷ்ய ஹரிச்சந்திரன் ச ராஜர்ஷிம் ரோச்சமானம் விசேஷதः யஜ்வானம் யஜ்ஞமாஹர்த்தும் ராஜசூயமியேஷதः. ஹரிச்சந்திரனுடைய பெருமையை கேட்டு அப்பாவும் சொன்னத்திலிருந்து ராஜசூயம் பண்ணணும்னு மனச தீர்மானம் பண்ணிவிட்டாளாம் தர்மபுத்திரர். உடனே அங்க இருக்கிற மந்திரிகள் பெரியவாள் எல்லாரையும் கூப்பிட்டு காட்டாளாம், நான் ராஜசூயம் பண்றதுக்கு அருகமானு காட்டாளாம். மகான்கள் பார்த்து அதிகாரம் இருக்குன்னு சொன்னா வந்துவிடும் அதிகாரம். அவன் அதிகாரம் இல்லைன்னா இல்லை. அதுதான் நம்ம சாஸ்திரத்துல ராத்திரியில ஜலத்துல போய் ஸ்நானம் பண்ணா பெரியவாள்கிட்ட போய் பண்ணலாமான்னு கேட்டு பண்ணுட்டாள். சாதுக்குள் உத்தரவு இல்லை, ஒரு தீபத்தை வச்சுட்டாவது பண்ணுனாள் சாட்சிக்கு, இல்லவனா ஜலத்துல இறங்கப்படாதா. இத்தனை நியமங்கள் உண்டு நம்ம ஹிந்து மதத்துல. இதெல்லாம் ஹிந்து தர்மம். இந்த தர்மங்கள்லாம் இப்போ புஸ்தகத்துல கூட எங்க இருக்குன்னு கூட தெரியாம போயிடும். இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா அதை நினைச்சாதான் கவலையா இருக்கு. நம்ம தேசத்துக்கு எதனால பெருமையோ அந்த பெருமை போயிடும்.
நம்ம கர்மத்தாலதான் நம்ம தேசத்துக்கு பெருமை. பாக்கி இல்லாமனா நம்ம ஊர்ல என்ன அணுகுண்டு பண்றவன் இருக்கானா, இதே பாக்கி ஊரை காட்டிலும் நம்ம ஊர்ல வந்து மோட்டார் கார் பண்றவன் இருக்கானா, அவெல்லாம் நிறைய ஒரு செகண்டுக்கு எத்தனையோ கார் பண்றான், அப்படி இல்லாம இருக்கா. அதனால நம்ம ஊருக்கு பெருமை வரல. நம்ம ஊருக்கு பெருமை வந்தாலும் தர்மத்தால வந்த பெருமை. எல்லா தேசமும் நம்ம ஊர்ல கண் வச்சுட்டு இருக்கான் தர்மத்தினாலே. அவன் எத்தனையோ பேர் மனசாந்தி இல்லாதவன் நம்ம ஊருக்கு வரணுங்கிறான். அவன் ஹரித்வா ரிஷிகேஷத்திலையும் ரமணாசிரமத்திலையும் நம்ம ஆச்சாரியால்ட்டையும் வந்து கேட்கிறாள், கரையாறதுக்கு என்ன மார்க்கம், மனசாந்திக்கு என்ன மார்க்கம்னு வந்து கேட்கிறாள். அத்தனை சிறப்பு நம்ம தேசத்துக்கு காரணம் தர்மம் இருக்கிறதான் காரணம். எல்லாரையும் பார்த்து காட்டாளாம், நான் ராஜசூயம் பண்றதுக்கு அருகமானு காட்டாளாம். பவந்தோ ராஜசூயஸ்ய சம்ராட்சாத்யஸ்ய சக்ரதமோஹ சத்ததானஸ்ய சத்வேன மமாவாப்தி கதம் பவேத். எனக்கு நம்பிக்கை இருக்கு, பரலோகத்துல தேவதைகளுடைய பிரசாதம் கிடைக்கும், யஜ்ஞம் பண்ணான்னு எனக்கு நம்பிக்கை உண்டு. அது என்னமா நான் சாதிக்க முடியும், அதுக்கு நான் அருகனா நீங்கள்லாம் சொல்லணும். நாளாம் உடனே மகர்ஷிகளும் பிராதாக்கள் பீமாதிகளும் தர்மபுத்திரரை பார்த்து, நீங்க சொன்னது, நீங்க தான் சரியான அதிகாரி, நீங்க யார காக்கணும், கட்டாயம் நீங்க பண்ணணும், உங்களை தவிர வேறு யார் ராஜசூயம் பண்ண முடியும்னு ரிஷிகள்லாம் சொன்னாலாம், பீமாதிகள்லாம் சொன்னாலாம். பிராதாக்கள்லாம் அண்ணாவை பார்த்து ரிஷயோ பிராதரஸ்சைவ தத்வாக்யம் பர்யபூஜயன் அர்ஹஸ்த்வமதிரத்மஜ்ஞ ராஜசூயம் கிரதும். நீங்க தான் பண்றதுக்கு சரியான அதிகாரி, ராஜசூயம் பண்றதுக்கு பண்ணுவோம். நாளாம் முக்தஸ்து தர்மாத்மா புனராத்மானமாத்மனா நகி யஜ்ஞ சமாரம்பா கேவலாத்மவிருத்தயே. அப்ப பிரம்மபுத்திரன் நினைச்சாளா, என்ன நினைச்சா, யஜ்ஞம்ங்கிறது கேவல ஆத்ம விவருத்தையே, நம்மாத்து க்ஷேமத்துக்காக இல்லை, ஜகத்து முழுக்க க்ஷேமத்தை அடையறதுக்காக பண்ற கர்ம. இதுதான் வாஸ்தவமான தேச சேவை. அக்னு பிராஸ்தாஹுதி சம்யதி ஆதித்யம் உபதிஷ்டதே ஆதித்யா ஜாயதே விருஷ்டி விருஷ்டேரன்னம் தத பிரஜா. பூமிக்கும் சூரியனுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு, அதை கண்டுபிடிச்சு விட்டாள் இப்போ சயின்ஸ்ல. அக்னிக்கும் சூரியனுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு, அதை கண்டுபிடிக்கல, அதை கண்டுபிடிக்கணும்னு முயற்சிக்கிறாள். இதுக்கு சம்பந்தம்னு புரியுது, அது எப்படி என்ன சம்பந்தம்னு புரியல. அதை நம்ம வேதம் போய் சொல்லிருக்கு. அக்னியில ஹோமம் பண்ணா உடனே சூரியன் இடத்துல போறது, சூரியன் இடத்துல போன உடனே மழையை கூட்ட முடியா பண்றான். சுதோகாம்ச யஜ்ஞாய சஸ்யாய மகவாதிவம் சம்பத் வினிமயோ பௌனத்வயம்னா காளிதாசன். அவ ஊர்ல ஜலம் இருக்கு, நம்ம ஊர்ல பயிர் இருக்கு. இங்க அக்னியில ஹோமம் பண்ண ஹவிசத்தான் அவா சாப்பிடுவாள். மழை பெய்ஞ்ச ஜலம் தான் நமக்கு க்ஷேமத்தை கொடுக்கும். இப்படி பரிவர்த்தனை பண்ணிண்டாள் தேவதைகளும். இங்க சூரிய வம்சத்து ராஜாக்களும் சொன்னான் காளிதாசன். அக்னியில ஹோமங்கள் பண்ணி ஜபஹோமம் பண்ற பெரியவாழ்ல மட்டும் நம்ம தேசத்துல கஷ்டம் வராதுன்றாள். ஜபதாம் துக்கதாம் செய்வ வினிபாத்தோ நவித்யதே. ஜபஹோமம் பண்ணிட்டு இருக்கிற பெரியவாழ்ல மட்டும் நம்ம தேசத்துக்கு கஷ்டம் வராது, நீங்கி போயிடும்னு மனுவும் சொன்னார் மனுஸ்மிருதிரியம். அக்னியில ஹோமம் பண்ணி ஜகத்து முழுக்க க்ஷேமத்தை அடையிறதுக்காக பண்ற கர்மாதான் யஜ்ஞம். அந்த யஜ்ஞம் கேவல ஆத்ம விவருத்தையேனா, ஏதோ நம்ம நன்னா இருக்கிறதுக்காக பண்றதில்லை, லோகக்ஷேமார்த்தமா பண்ற காரியம் பண்ணுவோம்னு மனசுக்குள்ள தீர்மானம். தர்மபுத்திரர் இப்படியும் ஒரு தீர்மானம் பண்ணாளா. அப்பா சொல்லிவிட்டாள், நாரதர் சொல்றாள். அந்தத்துக்கு மேல இன்னொரு யோஜனை பண்ணிட்டாளா மனசுக்குள்ள. ஜகத்து முழுக்க க்ஷேமத்தை அடைகிறது. நகி யஜ்ஞ சமாரம்பா கேவலாத்ம விவருத்தயே பவதீதி சமாஜ்ஞாய யத்ரதஹாரியமுத்வஹன். அதனால அவசியம் முயற்சிச்சு செய்யணுமா. எத்தனையோ கர்மாக்கள் அதுல. ரட்சோஹணோ வலகஹனோ வைஷ்ணவான் கனாமி. கீழே இந்த சதஸ்ல அவன் உபரவம்னு சொல்லி இந்த சமக்கத்துல கூட வருது பாருங்க, குழி தோண்டுவாள். அந்த குழி தோண்டினா அதனால என்னன்னா ஜகத்துல முழுக்க ஆபிச்சாரம் விபிச்சாரம் இந்த குடும்பத்துக்காவது பண்ணியிருந்தா அதெல்லாம் தொலைஞ்சு போயிடும்னே. அதுவும் அந்த கிராமத்துல ஏதாவது பிலிசூன்யம் வச்சு வாசல போய் இந்த தகிட்ட வச்சு விடுவோம். சில தரித்திர மந்திரங்களை ஜபிச்சு இந்த வீடே வீணா போயிடும். அது வீணா போனதுக்கு அப்புறம் இந்த வெச்சவன் வீடு வீணா போயிடும்னே. பணம் கொடுத்து வைக்க சொன்னவன் வீடு வீணா போகும், அப்புறம் வெச்சவன் போயிடுவான். அப்படியே அது பிடிச்சுன்னு வரும்.
இதெல்லாம் இந்த தோஷங்கள்லாம் விலகுதான். ஒன்னும் அப்படி கலப்பை எடுத்துன்னு உழுவாள் யஜ்ஞ பூமியில. அதனால ஜகத்து முழுக்க கலப்பை எடுத்து உழறவாள்லாம் நல்லா இருப்பாளா? அவ கலப்பை பிடிக்கிறா பாருங்க, அவள்லாம் க்ஷேமமா இருப்பாள். அவள்லாம் நல்லா இருந்தா தானே ஜகத்து நல்லா இருக்கும். இப்படி எல்லாரும் நல்லா இருக்கணும்னு எங்க போய் பாருங்களே, எல்லா ஜாத்தியும் சேர்த்து சேர்த்து தான் பேசுற வழக்கம் வேதத்துல. பிராமணேஷு ருச்சகம் ராஜசுனஸ்கிருதி ருச்சம் விஸ்வேஷு சூத்ரேஷு மயிதே ருச்சாருச்சம். பிராமணா கஷத்திரியாள் வைசியாள் சூத்ராள் ஒரு குடும்பத்துல கஷ்டம் வரப்படாது, அவ கண் கலங்கப்படாது, அவெல்லாம் நல்லா இருக்கணும், அவாத்துல கல்யாணம் பண்ற குடும்பங்கள்லாம் க்ஷேமமா இருக்கணும். தம்பதி இப்படி பிரார்த்தனை என்ன? இப்படி யாராவது பிரார்த்திக்கிற மதம் பார்க்க முடியுமா நீங்க? எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும்னு சொல்ற மதம். சாத்த பிரகரணம் கௌதமர் சொல்லு வந்த சொல்லுண்டே வரபோது அனுமதோஸ்ய நமஸ்காரோ மந்திரா. அப்ராமணாலும் இந்த நமஸ்கார மந்திரத்தை சொல்லணும் சாத்தத்திலே இருந்தாள். நமஸ்கார மந்திரம்னா அது என்னன்னா ரிஷிகள் சொன்ன மந்திரம், ஆருஷமான மந்திரம் அது. அதை மிதாட்சரிக்காரர் கீழே எழுதினார். தேவதாபிய பிதிருபியஸ்ச மகாயோகிபிய ஏவச்சா. இந்த தேவதாபிய பிதிருபியங்கிற மந்திரம் தான். இதை உட்ராப் பார்த்துக்கிட்டு வெள்ளக்கான ஹைகோர்ட் ஜட்ஜியா இருந்தவன் ஆச்சரியப்படுறான். கௌதம தர்மத்துக்கு அவன் ஒரு முகவரை எழுதியிருக்கான் ஆங்கிலத்துல, ரொம்ப நன்றா எழுதியிருக்கான். அவர் சின்ன தப்பு பண்ணியிருக்கான், அது ஒன்றும் நமக்கு பாதகம் இல்லை. அவரை போய் எஜுர்வேதின்னு கௌதமரை, அது அவன் பண்ண தப்பது. அவர் கௌதமர் சாமவேதி. அது ஏன்னா அவர் எஜுர்வேதங்களுடைய தர்மத்தை பத்தி ரொம்ப சொல்றார், அதனால அவர் எஜுர்வேதின்னு ஊகிச்சுக்கிட்டார். ஏன்னா இந்த ஊகங்கள்லாம் எவ்வளவு தூரம் நிற்கும். வேதத்தை பத்தி சில பேர் குதிரையை பத்தி பேசியிருக்கு. அஸ்வமேதம்னா என்னன்னா குதிரை பிடிக்கிறதுக்காக சொல்லி கொடுத்த ஒரு கர்மான்னு தான் இப்படி சொல்றான். உப்பை பத்தி எழுதியிருக்கு, அதனால சமுத்திரக்கரையில எழுதியிருக்கணும். இது அதனால எவ்வளவு காரிய காரண பாவம் பாருங்க. உப்பை பத்தி எழுதினா உடனே ஆட்டை பத்தி எழுதியிருந்தா ஆட்டும் தலையில உட்காந்து எழுதினான்னு சொல்றதானே. இப்படி எதையோ காரிய காரண பாவம் சிலது சொல்லுவாளவா, தெரியாதவா. அதெல்லாம் அவ்வளவெல்லாம் நான் போவான. அவன் அப்படிலாம் அசத்து பேசுன்னு சொல்லல. அவன் ரொம்ப அழகா சொல்லியிருக்கான். ஸ்ரீசக்கரம் போட்டா அவனோ அவ சம்சாரமோ அது மாதிரி போடுறவாள். இப்போ நம்ம ஊர்ல குறைச்சல்னே அவ்வளவு அழகா ஸ்ரீசக்கரம் போடுவாள். பல புஸ்தகங்கள் எழுதியிருக்காள். வர்ணமாலான்னு ஒரு புஸ்தகம் எழுதியிருக்காள் ஆங்கிலத்துல. எழுதிவிட்டு அதுல என்ன சொல்லியிருக்கான், மந்திர காயத்ரி தந்திர காயத்ரின்னு சொல்லி அடுத்த ஜென்மாவில நான் ஹிந்துவா பிறந்து பரதகண்டத்திலே மந்திர காயத்ரி ஜபிக்க முடியா ஜென்மா வரணும்னு கேட்டிருக்கான். எந்த காயத்ரி நம்ம குழந்தைகள்லாம் விட்டுட்டு இருக்கானோ இந்த காயத்ரி பண்ண முடியா அவன் நம்ம ஊருக்கு வரணும்ங்கிறான். இவன் அதை விட்டுணுங்கிறான். நீ அந்த ஊருக்கு கூட அவன் இங்க வரட்டமே இப்படி நினைக்கிறான். குழந்தைகளுக்கு இப்படி விபரீதமா தோன்றுறது. காயத்ரிக்கு மேல மந்திரமே இல்லை. காயத்ரியா பரோ மந்திரா நமாது தெய்வதம் பரம் அன்னோதக சமந்தானம் நத்வாதஷ்யா பரம் விரதம். காயத்ரிக்கு மேல மந்திரம் இல்லை, அம்மாவுக்கு மேல தெய்வம் இல்லை. அன்னதானம் தீர்த்ததானத்துக்கு மேல தானம் இல்லை. ஏகாதசி உபவாசம் துவாதசி பாரணைக்கு மேல விரதம் இல்லை. இதெல்லாம் சுலபமான தர்மத்தை வாரி குமிக்கிற ரகசியம் இது. ஏகாதசியிலே சுத்தோபவாசம் இருக்கணும், முடியல ஏதாவது உப்பு இல்லாமலாவது இருக்கிறது, ஏதோ பலகாரமாவது பண்றது, அல்லது வெங்காயமாவது சாப்பிடாம இருக்கிறது. எப்படியாவது ஏதோ பிஏ எம்ஏ எஸ்எல்சிங்கிற மாதிரி அது மாதிரி ஆவது ஏதாவது அன்னைக்கு ஏகாதசின்னு ஒரு பகவானையாவது நினைக்கிறது. பகவான நினைக்கிறதுக்காக தான் வச்சிருக்காள் இத்தனைக்கும். டாக்டரை போய் கட்டா 10 15 நாளைக்கு ஒரு பட்டி இருக்கிறார். அது அன்னைக்கு ஏகாதசி செஞ்சிருப்போமே. இப்படி அன்னோதக சமந்தானம் அன்னதானம் தீர்த்ததானத்துக்கு ஈடான தானம் இல்லை. துவாதசியா பரமரதம் இப்படி விஷயம் எல்லாம் போய் தீர்மானமா என்னது வசந்ததுன்னு சொல்லியிருக்காள். அப்படி காயத்ரி மகாமந்திரம், அந்த மந்திரத்தை பத்தியே வாழலாம் பேசியிருக்காள். அப்படி எல்லாரையும் சேர்த்து சேர்த்து பேசின கிரந்தம் நம்ம வேதம். ஒரு ஜாத்தியை குறைவாவோ ஒரு ஜாதி நன்னா இருக்கணும்னோ அப்படி சொல்லவே இல்லை. அம்மா ஊதிய வேதம். அம்மா ஒரு புள்ள நன்னா இருக்கணும், ஒரு புள்ள கெட்டு போயிடணும்னு நினைப்படா. எல்லா குழந்தைகளும் முதல்ல பாஸ் பண்ணணும், எல்லாரும் கை நிறைய சம்பாதிக்கணும், நன்னா இருக்கணும், அதுதான் சொல்லுவாள். அது மாதிரி மாதா வேதம் அது எல்லாருக்கும் பொதுவாத்தான் அது சொல்லும். அதான் யஜ்யம் லோகம் முழுக்க க்ஷேமத்தை கொடுக்குற பெரிய கர்மா. நஹி யஜ்ஞ சமாரம்பா கேவலாத்ம விவருத்தயே பவதீதி சமாஜ்யாய யத்ர கார்யமுத்வஹன்னே நிச்சயார்த்தம் கார்யஸ்ய கிருஷ்ணமேவ ஜனார்தனம் சர்வலோகாத் பரம் மத்வா ஜகாம மனசா ஹரிம். உடனே என்ன பண்ணினான், பகவான கோபாலனை ஸ்மரிச்சாளான் தர்மபுத்திரர்.
ஏன்னா இந்த கர்மா பூர்த்தி ஆகணும்னா பகவத் அனுகிரகத்துல பூர்த்தி ஆகணும். அது சர்வாத்மாவான பரமாத்மா தான் அதுக்கு அனுகிரகம் பண்ணணும். எத்தனை உலகம் சேரட்டம் நடத்தி வைக்கணும்னு பகவத் அனுகிரகம் இல்லைன்னா நடக்காதான். சர்வலோகாத் பரம் மத்வா ஜகாம மனசாஹரி. தான் மனசுல புரியணும். எத்தனை நமக்கு சாமர்த்தியம் இருந்தாலும் ஹரிஞ்சகாம சரணம். கோபால் கஷ்டம் வந்துடுச்சு தேசத்துல, உத்வாதங்கள்லாம் வந்தது. இப்ப என்ன பண்ணினான்னா ஹரிஞ்சகாம சரணம் உத்வாதாகாம சங்கிதாக. விதி விழுது, ஜலத்தை காணும், மழையை காணும், மரங்கள் அலர்ந்து விழுது, பெருங்காத்து அடிக்கிறது. என்ன பகவான் தான் சரணம். வேற என்ன பண்ண முடியும்? எத்தனை பிரதமர் சேர்ந்தார், பெருங்காத்து அடிக்கிறத நிறுத்த முடியுமா? தனுஷ்கோட்டி மணலை கொண்டு கொட்ட முடியுமா? சாத்தியப்படுமோ? ஏதோ இருக்கிறத ஒண்ணா அவள்லாம் மணலாமை தவிர்த்து பெரிய உத்வாதங்களை என்ன பண்ண முடியும்? யாரு வந்து என்ன பண்ண முடியும்? பகவான் தான் பண்ண முடியும். பகவானுத்தான் பிரார்த்திக்கணும். இல்லையே ஒரு காரியம் பூர்த்தி ஆகணும். நம்ம மனுஷ பலத்துல பூர்த்தி பண்ணிக்கிறேன்னு சொல்ல முடியாது. அதனால பகவான போய் மனசனால தியானம் பண்ணாலாம். எல்லாத்துக்கும் மேலே சர்வேஸ்வரனான ஹரிநாராயணனான கோபாலனுடைய பிரசாதம் வேணும். அந்த பிரசாதத்தால்தான் நாம் க்ஷேமத்தை அடையலாம் சொன்னாள். இதுதான் விஷ்ணு புராணத்தில் சொல்லியிருக்காள். இதுதான் மகாத்மா காந்தியும் ஜபிச்சுட்டு இருந்தார். மாளவியா ஜபிச்சார். அதை கேட்டு காந்தி ஜபிச்சார். இப்ப எல்லாரும் காந்திகிட்ட பக்தி இருக்கு, விசுவாசம் இருக்கு. ஆனா அவர் ஜபிச்ச மந்திரம் என்னன்னு தெரியாது, ஜபிக்கிறது இல்லை. அதான் அதுல இருக்கிற ஆச்சரியம். விபதோ நைவ விபதாக சம்பதோ நைவ சம்பதாக. என்ன சொல்றார் விஷ்ணு புராணத்துல? 10 ரூபாய் கெட்டு போச்சு, ஒரு 100 ரூபாய் கெட்டு போச்சு, இது ஆபத்து இல்லை. ஒரு 10 100 கூட கிடைச்சிட்டு இது சம்பத்து அல்ல. இதுல எது ஆபத்துன்னா விபத் விஸ்மரணம் விஷ்ணு. பகவானை எப்ப மறக்கிறையோ அப்போல்லாம் ஆபத்து. சம்பன் நாராயண ஸ்மிருதி. பகவான நினைக்கிற போதெல்லாம் சம்பத்துன்னு விட்டார். நம்ம பெரியவாளுக்கெல்லாம் சம்பத்து அதுதான். ரொம்ப பகவத் ஸ்மரணம் தான். எப்ப பார்த்தாலும் சுவாமியை ஸ்மரிச்சுட்டு இருந்தால் ஒரு கவலை இல்லை, துக்கம் இல்லை, கண் கலங்காம இருந்தாள். இப்ப எல்லா வசதியும் இருக்கு. கண் கலங்கிறது, மனசு பறக்கிறது, சுகம் இல்லை. சாப்பிட்டா ஜெரிக்கல, படுத்துந்தா தூக்கம் இல்லை, ஸ்நானம் பண்ணா தலையில வலி. இது ஒண்ணு உட்கார்னே சுவாமி சுகம் இல்லாம பண்றான். இதுக்கு என்ன காரணம்? நம்ம கர்மாத்தான் காரணம். வேற உத்திரியும் போய் நாம் கோவிச்சுக்கிறதுக்கே இடம் இல்லை. விபதோ நைவ விபதா சம்பதோ நைவ சம்பதா. விபத் விஸ்மரணம் விஷ்ணோ சம்பன் நாராயண ஸ்மிருதி. பகவான ஸ்மரிக்கிறதா சம்பத்து, பகவான மறக்கிறதான் விபத்து. சிஷ்யன் காட்டான் தீட்டுன்னா என்னன்னு காட்டான், மரணம்னா என்னன்னு காட்டான். பகவத் விஸ்மரணமேவ மரணம்னா ஆச்சாரியா. பகவான மறக்கிறதான் மரணம். இது தீட்டுன்னு காட்டான். தீட்டுனா இந்த 10 நாள் வருது, இதெல்லாம் தீட்டு இல்லை. ஸ்நானம் பண்ணா போயிடும், 11ஆம் நாள் போயிடும். போகாத தீட்டு எங்க போய் ஸ்நானம் பண்ணாலும் போகாத தீட்டு ஒண்ணு இருக்குன்னா அது எதுன்னா கடன் தான். கடன் இருந்தது, அது பெரிய தீட்டு இருந்தார். அந்த தீட்டை ஒழிக்கணும். பகவத்பாதால காட்டான ஆதிசங்கர் சிஷ்யன் 181 கேள்வி, 181 பதில் அறிவாரி கூட்டிவிட்டாள். அவர் ஒன்னும் டைரி பார்த்துக்கிட்டு சொல்லல ஆச்சரியா. அவன் எது வேத சாரமோ அதெல்லாம் அவன் வாக்குல வருது. பரமேஸ்வரனோ இது ஈசான சர்வ வித்யானாம், சர்வ வித்யாக்கு பத்தி அவன் ஸ்மரிச்சா அவனுக்கு இனிமே புறச்சார போய் காட்டாகணுமா, புஸ்தகம் படிச்சாகணுமா, அப்படி சிஷ்யனுக்கு வாரி சொன்னாள். அன்னைக்கு இருந்த சிஷ்யனுக்கு சொல்லல, இப்ப நமக்கு சொல்லியிருக்காள். அதெல்லாம் அன்னைக்கு இருந்த சிஷ்யனுக்கு தெரியுது. இன்னைக்கு நமக்கெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றாள். அதைத்தான் நம்ம மனசுல வாங்கிக்கணும். யாருக்கோ சொன்னாலும் நினைச்சுக்க கூடாது, நமக்காக சொல்லியிருக்காள் தெரிஞ்சுக்கணும். சர்வலோகாத் பரம் மத்வா மனசா ஹரிம் அப்ரமேஜமனாத்யந்தம் காமாஜாதமஜம் அப்ப நினைச்சாளா சுவாமி ஏதோ ஜீவன் மாதிரி பிறப்ப அடையலையா. நாமெல்லாம் நம்ம இச்சையினால வல்ல கர்ம வசமா வந்திருக்கோம். அம்மா வயத்துல சுவாமி அவதரிச்சது காமாஜாதம் அஜம் ருஷு. பிறப்பில்லாதவன் தன் இச்சையினால வந்து பிறந்திருக்கானா. அப்படிப்பட்ட கோபாலன் நினைச்சாள். அவனுடைய கர்மாக்கள் விவகாரங்களை பார்த்தா அவன் பரமாத்மான்னு எல்லாருக்கும் தெரியும், ஈஸ்வரன் நல்லா தெரியும். அப்படிப்பட்டவனுடைய அனுகிரகம் தான் வேணும். நாஸ்ய கிஞ்சித விஜாதம் நாஸ்ய கிஞ்சித கர்மஜம் கிருஷ்ணமன்யதா
பகவானுக்கு எட்டாத எண்ணம் கிடையாது, அவன் யோசனைக்கு ஆகப்படாத விஷயம் கிடையாது, அவன் காரியத்துக்கு பூர்த்தி இல்லாத கர்மா கிடையாது. அவன் எந்த காரியம் ஆரம்பிச்சாலும் பூர்த்தி ஆகும். ஆகையினால பரமாத்மா கோபாலனுடைய அனுகிரகம் வேணும், அவனை அழிச்சுன்னு வரணும், யாகம் நமக்கு நடந்து விடும் தீர்மானம் பண்ணாலாம் தர்மபுத்திரர். குருவத்பூத குரவே பிராகிணோத்தூதமஞ்சச. இந்திரசேனன்னு பரம யோக்கியனான ஒரு தூதனை சுவாமிக்கு அனுப்பிச்சாலாம். இது மாதிரி ராஜசூயம் பண்ணணும்னு நினைக்கிறேன், நீங்க வரணும். 2-3 மாசத்துக்கு முன்னாடி இப்பவே வந்து விடணும், வந்து முன்னாடியே இருந்து நடத்தி கொடுக்கணும்னு சொல்லி அனுப்பிச்சாலாம். குருவத்பூத குர ஏதோ பந்துன்னு நினைச்சுன்னு அனுப்பலையா, அவன் மாமா புள்ளே அத்தா அம்மாஞ்சின்னு அப்படி அனுப்பலையா, குருவா நினைச்சுன்னு அனுப்பிச்சாலாம். குருவத் பூத குரவே சுவாமியும் கீதையில சொல்ல போறாள். யோசுமே நீ எனக்கு பந்து, நீ எனக்கு சகா, அதனால நான் சொல்றேன் அர்ஜுனா மன்மனாபவ மத்பக்தா பத்யாஜி மாம் நமஸ்குரு. சுவாமி திரும்பி திரும்பி சொல்றாள். என்னத்தினால சொல்றேன் தெரியுமா, நீ எனக்கு சகா, நீ பிரியம், நான் சொன்னா நம்புவே, அதனால சொல்றேன் அர்ஜுனா அர்ஜுனாங்கிறாள். இப்படி அர்ஜுனனுக்கு சொல்ல இது நமக்கெல்லாம் சொல்லியிருக்காள் சுவாமி. நமக்கெல்லாம் உன் பந்து, நமக்கெல்லாம் உன் சகா, நமக்கெல்லாம் உன் மித்திரம். வேற பகவானை தவிர யாரு மித்திரம், யார சொல்ல முடியும்? பாக்கி பேரெல்லாம் அப்படி கை விட்டுருவாள். சுவாமி ஒரு நாளும் கைவிடவே மாட்டாள். குருவத்து ஆச்சாரியனை போல நினைச்சு சர்வபூத குருவான பரமாத்மாவுக்கு தூதனை அனுப்பிச்சாலாம் வேகமாக. சப்ரபும் பிராஞ்சலி பூத்வா தூதன் போய் சொன்னான், சுவாமிகிட்ட போய் சொன்னான், அஞ்சலி பண்ணி நமஸ்காரம் பண்ணி சபையில போய் சொன்னான். தர்மராஜோ மகாபாஹோ காங்க்ஷதே ஸ்ம யுதிஷ்டிரா. எல்லா பந்துக்களும் வந்திருக்காள். தூதம் போய் சொன்னானா, வியாசர் வந்திருக்காள், இன்னும் சௌமிய ஆச்சாரியனான சௌமியர் இருக்கார், இன்னும் பல தேசத்து ராஜாக்கள்லாம் வந்திருக்காள். உங்களை தரிசனம் பண்ணணும், நீங்க வந்து ராஜசூய மகாயாகம் பண்ணணும், அது உங்களுடைய உத்தரவு கண்டு பண்ணணும்னு காத்துட்டு இருக்காள். உங்களை தரிசனம் பண்ணணும்னு ஆசைப்படுறாள் தர்மபுத்திரன்னு தூதன் சொல்லிவிட்டானா. உடனே சுவாமி பார்த்தாள், என்ன பண்ணினாள், உடனே பரப்பிட்டாளா. அதான் பகவானுடைய வாத்சல்யம். பகவானுக்கு அந்த பக்தாடத்துல இருக்கிற வாத்சல்யம் இருக்கே, அது அந்யாதிருஷம். உடனே பரப்பிட்டாள். அங்க இருக்கிற வாட்டா சொல்லிண்டு வசுதேவரத்தை சொல்லிண்டு ஆமந்திரராஜம் சூர்தா வந்துட்டாள். இந்திரபிரஸ்தத்துக்கு டெல்லிக்கு வந்துட்டாள். தர்மபுத்திரன் இருக்கிற இடம் அதுதான். வந்ததே தர்மபுத்திரன் என்ன பண்ணினான், நமஸ்காரம் பண்ணி அத்தியபாத்திய ஆச்சமனியங்கள் கொடுத்து பூஜை பண்ணி பூர்ணகும்பம் கொடுத்து அழிச்சுன்னு வந்து மேலதாளத்தோட வேத கோஷத்தோட சுவாமியை உட்காத்தி வச்சு பிரார்த்திக்கிறாள். பிரார்த்திதோ ராஜசூயோ மே கேவலேச்சயா பிராப்யதே ராஜசூயங்கிற மகாயாகம் பண்ணம் நினைக்கிறேன். கேவலேச்சையா நாள் ஏதோ நான் நன்னா இருக்கணும், என் குடும்பம் நன்னா இருக்கணும்னு பண்ணல, ஜகத்து முழுக்க நன்றாக இருக்கணும் அந்த எண்ணத்துல பண்றேன். அதை நான் பண்றதுக்கு அருகனா, அது பண்றதுக்கு நான் என்னென்ன பண்ணணும். யஸ்மின் சர்வம் சம்பவதி பூஜ்யதே யஸ்ச சர்வேஸ்வரோ ராஜா ராஜசூயம் விந்ததி. ஆனா எவனிடத்துல எல்லா பாக்கியங்களும் இருக்கோ, எவனை எல்லா ராஜாக்களும் பூஜிப்பாடோ, எவன் எல்லாருக்கும் தலைவனா இருக்கானோ அவன் தான் ராஜசூயம் பண்ணம்னு சொல்றாள். அது மாதிரி அதிகாரம் எனக்கு இருக்கா தெரியலையேன்னு கேட்கிறாளா. தர்மபுத்திர சுவாமியை பார்த்து அவருக்கு எல்லாம் இருக்கு. வேதம் போய் சொல்லித்தது மானுஷமான ஆனந்தம் என்னன்னா, ஏதோ 10 ஏக்கர் 2 ஏக்கர் வச்சுன்னு சந்தோஷப்படுறானே, இது மனுஷ ஆனந்தம் இல்லை, இது குஷு மாதிரி. பின்ன எது மானுஷமான ஆனந்தம்னு உபனிஷத்து. ஆசிஷ்டோ திருஷ்டோ பலிஷ்டா தஸ்யேயம் பிருதிவி சர்வா வித்தஸ்ய பூர்ணா ஸ்யாதி சயேகோ மானுஷ ஆனந்தா. நல்ல போகபோக்கியங்கள் எல்லாம் இருக்கணும், நல்ல சரீர பலம் இருக்கணும்,
மனோபலம் இருக்கணும், நல்ல பந்துக்களுடைய சமர்த்தி இருக்கணும். இந்த உலகத்தின் முழுக்க அவன் கையில் இருந்து பூமிக்குள்ள வளையிற தங்கம் முழுக்க அவன் இருக்கிற இடத்துக்கு வரணும். பிருத்திவி சர்வா எம் வித்தசிய பூர்ணாசியாத். உலகம் முழுக்க அவன் கையில் இருக்கணும். இந்த பூமிக்குள்ள வளையிற கோலார் தங்கம், அமெரிக்காவில் இருக்கிற தங்கம், எல்லா தங்கமும் அவங்ககிட்ட கொண்டு கொடுக்கணும், ஏன்னா ராஜாட்ட கொண்டு கொடுக்கணும். அப்படி உள்ளவன் ஒருவன் இருந்து அவன் மனசுல இருக்கிற சந்தோஷம் மானுஷமான ஆனந்தம் நாள். வித்யாரண்யாள் பாஷ்யத்திலே இது மாதிரி ஒரு ஆள் வேணுமே யாரு நாள். யதா யுதிஷ்டிர பிரபுதையா தர்மபுத்திராதிகள் உண்டாள். தர்மபுத்திர போய் எடுத்தால் அதுக்கு ஏன்னா நல்ல பிராதாக்கள், உத்தம பத்னி, உலகம் முழுக்கவா கையில எங்க போனாலும் ஜெயம். அப்படிப்பட்ட பிரபு தர்மபுத்திரர். அவர் நான் அதிகாரியான்னு கேட்கிறாளா. யஸ்மின் சர்வம் சம்பவதி சர்வத்ர பூஜ்யதே யஸ்ச சர்வேஸ்வரோ ராஜா ராஜதூயம் சவிந்ததி சம்ராஜதூயம் சுஹ்ருதः காரிஜமாவுஸ்தமேத்யமே தத்ர மே நிச்சிததமம் தவ கிருஷ்ணகிரா பவேதி. சம்ராஜசூயம் சுஹ்ருதः காரிஜமாவுஸ்தமேத்யமே. எல்லா சுஹ்ருக்களும் பண்ணணும்னு சொல்றாள். அதுல நிச்சயம் நீங்க சொல்லணும், நான் பண்ணலாமா, என்ன பண்ணணும், எனக்கு அது நான் அதிகாரியா, சர்வேஸ்வரனால நீங்க சொல்லணும், நான் காக்கணும்னு சொல்லி சொன்னாளா. சுவாமி சொன்னாள். தர்மபுத்திரர் ஒண்ணு சொன்னார். 3 பிரகாரமா சமாச்சாரம் காட்டா சொல்லுவானா உலகம். சிலவன் வேண்டியவன் காட்டாக அவனை அனுசரிச்சு கர்மத்தை மாத்தி கூட சொல்லிவிடுவாளா. அப்படி சொல்லிவிடுவாள். சாதம் பண்ணாம விட்டா கூட விடலாமா அது காட்டா. அவர்கிட்ட ரொம்ப அன்பு இருக்கும், மாதவன் இல்லே விட்டுவிடும் போல சொல்லிவிடுவான். கேசித்தி சௌஹ்ருதா தேவ தோஷம் பரிசத்ததே. அது குத்தம்னு சொல்ல மாட்டாளாம். அங்க இருக்கிற அன்பு அப்படி பண்ணிவிடுமா. அதனால அன்புள்ளவனை வைத்தியம் பண்ண சொல்லாதே, அன்புள்ளவன் இடத்துல கடன் வாங்காதே, இப்படிலாம் போய் சொல்லிவிட்டார் சுக்கராச்சாரி. எந்த இடத்துல எத்தனை மித்தத்துவம் இச்சந்தி தத்திர த்ரீணி நகாரியேத்துன்னா, எந்த இடத்துல ஸ்நேகம் சாஸ்வதமா அழியாம இருக்கணுங்கிறியோ அந்த இடத்துல 3 காரியம் பண்ணாதேன்னா. என்னென்னு காட்டாள். கடன் கொடுக்கறது, வைத்தியம் பண்றது. ரொம்ப வேண்டியவனுக்கு வைத்தியம் பண்ணா உப்பே சேர்த்துக்கூடாதுன்னு இருக்கும். அந்த வியாதிக்கு ரொம்ப வேண்டியவரா இருப்பார், கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டு மாம்பர டாக்டரை. அவருக்கு அவர் இடத்துல இருக்கிற மரியாதை கொஞ்சம் பாதகம் இல்லை, கொஞ்சம் அப்பளாத்தம் மட்டும் சொல்லுங்க போரும். இது அப்பளாத்துல உப்பு ஏறி கிடக்கும்னே. எத்தனை உப்பு ஏறினாலும் அது ஒண்ணும் பண்ணாது, அது தெரியாது. உடனே போய் இன்ஜெக்ஷன் பண்ணா போல பிடிக்கும் அந்த உப்பு அப்படி சொல்லிவிடுவார். அதனால சாப்பிடாது சார்னு சொல்ற டாக்டர்கிட்ட போய் பண்ணி கொடுத்தார். நமக்கு வேண்டியவாடா இருக்கிற டாக்டர்னு சொல்லிவிட்டா அவர் என்ன பண்ணுவார், இத்தனை பெரியவர் காக்கிறாரே உப்பு சேர்த்துக்கலாமான்னு. அதனால என்னமோ கொஞ்சம் சேர்த்தும் போல, நான் கொஞ்சம் சேர்த்தும் போலேன்னா அப்புறம் இவர் 1.5 உப்பு சேர்த்துக்கிறார். டாக்டர் இருக்காருன்னு நினைச்சிட்டு. அதனால இப்படி சௌஹൃதம் இருந்து ஸ்நேகம் இருந்தது. ஆனா தோஷத்தை சொல்ல பயப்படுவாளா சில பேர்கள். ஒருத்தர் சொல்றார். இன்னும் சில பேர் நாம அவர்கிட்ட போய் அவர் மனசுக்கு விரோதமானதை சொல்லிவிட்டா நமக்கு ஏதாவது உபகாரம் பண்றதை குறைச்சு விடுவோம்னு அதுக்காக பாதகம் இல்லை விட்டு விடுவோம் சாத்தத்தை சொல்லுவாரா. ஏன்னா இவருக்கு ஏதாவது எப்போவாவது முதலே சமயம் காட்டா கொடுக்கறது நிறுத்தி விடுவோம்னுட்டு அவர் மனசுக்கு எது பிடிச்சதோ அப்படி பேசிட்டு போடுவாளா. சுவாமி சொன்னா வாலி இந்த சீதையை அடையறதுக்காகத்தானே சுக்ரீவனை போய் ஸ்நேகம் பண்ணிட்டே. அத முதல்லயே மாமேவ எதி பூர்வம் என்ன முதல்லயே ஸ்நேகிதனா பண்ணிட்டா. மைதிலி மகமேகான்னா தவ சானீதவான் பவேத். ஒரு பகல்ல சீதையை கொண்டு காலில் வைக்க சொல்லிருப்பேன் ராவணனே சொன்னாள். சுவாமி சொன்னால் அதுக்கு பதில் சொல்ற போது நான் உன்னை ஸ்நேகிதன்னு பண்ணிட்டு இருந்தா முதல் காரியம் பண்ண வேண்டியது உன்னை வகம்னா. ஏன்னாள் வயசியாபி கர்த்தவியம் தர்மமேவான்னு பசியதா. தர்மம் நீ நன்னா இருக்கணும் நான் நினைச்சா உன்னை வதம் பண்ணி புண்ணியலோகத்துக்கு அனுப்பிச்சாதான் உன் பாபம் போகும். நீ பிராத்திரு பத்னியை பரிகிரகிச்ச தோஷம். ஆகினால நான் ஸ்நேகிதனானாலும் பண்ண வேண்டிய காரியம் முதல் காரியம் தாண்டான்னு நான் சொன்னேன். தர்மம் சொல்லும் போது அப்படி இருக்கணும் வேண்டி வாழ்னு சொல்லி அதுக்காக தர்மத்துல போய் மாற்றி சொல்லப்படாதான். அப்படி சில பேர் சொல்லிவிடுவாளா, சொல்லிவிடுவாள். இன்னும் சில பேர் தனக்கு தங்காரியத்துக்கு ஹானியா போடுமேன்னு புரியாமேவ மூணாவது ஒண்ணு சொன்னா என்னன்னா சிலவாள் அசக்தாளா இருப்பா, அவளால் சில காரியம் செய்ய முடியாது. அத பையனையும் மட்டும் அப்படி சொல்லிவிடுவா. அப்படி சொல்லப்படாதா. தனக்கு அது பிரியமா இருக்கணும்,
அதனால அந்த பிரியமானங்க. இப்ப என்னால நதிக்கு போக முடியலன்னு வச்சுக்கோங்க, அதுக்காக குழந்தைகளை போய் நதிக்கு போதேன்னு நான் சொல்லாமோ? மலை மேல ஏற முடியல, மலை மேல நீ ஏறி திருப்பதி தரிசனம் பண்ணாதேன்னு நாம் சொல்லலாமோ? இவருக்கு அது பிரியமா இருக்கிறதால அவனை போய் அப்படி தடுத்து சொல்லப்படாதான் இன்னொருத்தரே. அப்பா என்னால முடியல. அதனாலதான் உபனிஷத்தை சிஷியனை கூப்பிட்டு ஆத்துக்கு போற அன்னைக்கு இந்த பைபிள் கொடுத்து அனுப்புறான் பாருங்க. இப்ப இந்த கிறிஸ்துவால் ஸ்கூல்ல அது மாதிரி ஆத்துக்கு அனுப்புற போது ஒரு மந்திரம் சொல்றது, வேதமனுச்சாரியோந்தேவாசின மனுஷாஸ்தி. ஆத்துக்கு போற அன்னைக்கு சொல்லி கொடுக்குற மந்திரம் இது. சத்யம் வதா கர்மஞ்சரா ஸ்வாத்யாயான்மா பிரமதா. சத்தியம் பேசி தர்மத்தை அனுஷ்டி, வேதத்தை ஒரு நாளைக்காவது ஒரு வாக்கியமாவது சொல்லாம விட்டுவிடாதே. ஒரு ஏகாம பிரஜம் எஜு சாமவா தத் பிரம்ம யஜ்ஞ சந்திஷ்டதேன்னு. ஒருக்கோ ஒரு சாமாவோ ஒரு யஜுஸோ நீ எந்த சாக்கையோ அதை சொல்லு. சொல்லிவிட்டு நீ ரொம்ப நாளா 30 வருஷம் 40 வருஷம் 20 வருஷம் என்னோட சேர்ந்திருந்தேன், என் இடத்துல தப்பு ஏதாவது இருந்தா அதையும் நீ அனுஷ்டிக்காதே நாளா. யானவத்யானி கர்மாணி தானி சேவிதவ்யானி யோகிதராணியான்யஸ்மாகம் சுசரிதானி தானி த்வயோபாஸ்யானி நோயிதராணி. அன்யஸ்மாகம் சுசரிதானி, என்னிடத்துல என்னென்ன நல்லது இருக்கோ அது எல்லாத்தையும் நீ அனுஷ்டி. ஏதாவது தப்பு இருந்தது பிராரப்த வசமா, நாங்க ஆச்சாரியம் பண்ணார் நானும் பண்றேன்னு பண்ணாதே. இத்தராணின்னு தாள் அதை பண்ணாதேன்னு தாள். ஏன்னா பிராரப்த வசமா அவர் பொடி போடுறாருன்னு வச்சுக்கோ, தப்புதான் அது. பொடி போடலாமோ? போடப்படாது. பொடி என்னமா வருது தெரியுமா? என்னமா போடுறான் நான் கவனிச்சேன். நான் போடுறது இல்ல சார், நான் போடுறேன் நினைச்சு வேண்டாம். பொடினா என்ன புகையிலன்னா என்னன்னு தெரியாது எங்களுக்கு. கம்புலம் கூட நாங்க பெரியவாள் இருக்கிற போது போட்டுக்கிறது இல்லை. அப்படி எங்க பிதாவாள்லாம் இருக்கிற போது பயப்படுறது. இப்போ குழந்தையெல்லாம் எப்படி தெரியுமா, காலம் வீட்டுன்னு போட்டுக்கிறான் அதிரக்க உட்காந்து. அதெல்லாம் தம்புலம் போட்டுல அதிரக்க கூட வரதில்லை, போட்டுக்கிறது இல்லை. அப்படிலாம் பயப்படுவோம். பெரியவாளை கண்டு அப்படி ஒரு மரியாதையா இருப்போம். அதுக்காக அவா கூப்பிட்டு என்ன திறக்க அப்படி பண்ணேன்னு அவ கேட்கறது இல்லை. வாழ்க்கை சம்பிரதாயம் அப்படி ஒரு வழக்கம். இந்த பொடியில பிரியம் இருக்கிறவன் குழந்தைகள் எல்லாம் கூப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்குறான். இந்த மிட்டாய் கிட்டாய் ரயில கொடுக்குறா போல, எனக்கு வேணும் அப்படி கொடுக்குறீன்னு காட்டேன். அவனுக்கும் பழக்கம் வந்துட்டா எனக்கு வேணும்னா கிடைக்கும் இல்லையோ போங்க. அப்படி அப்படி அபியாசம் பண்ணி வைக்கிறாருன்னு துரபியாசத்தை ஏதோ ஒருத்தர் பண்ணி விட்டார். அதுக்காக சிஷ்யனையும் கூப்பிட்டாப்பா பொடி போடுறது நல்லதுன்னு அவர் சொல்ல வேண்டாம். கொஞ்சம் பண்ணாதே தப்பு, என்ன இடத்துல ஏதோ பிராரப்தோஷம் பெரியவாள் அப்படித்தான் சொல்லுவார். ஏதாவது அவருக்கு தலைவலி இருக்கும், ஏதாவது அதனால அனுகூலம் இருக்கலாம், போட்டுக்கலாம். அதை அதே பார்த்து சிஷ்யனை ஆரம்பிச்சான்னா பண்ணாதேன்னு சொல்லிவிட்டாள். ஆண்கள்லாம் அப்படித்தான் சொல்லுவாள், தப்ப தப்புன்னு விட்டுப்பாள். நல்லது 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 நல்லதும்பாள். அவதான் மகான். தப்பு பண்ணாமல் இருந்துட்டாள்னு சொல்ல முடியாது. என்ன பூர்வகம் ரெண்டும் இருக்கிறவன் தான் இந்த ஊருக்கு வருவான். உபாத்தியாம் சைதா சோபா நம்ம சோபியாயிட்டான்னு ஸ்ரீருத்ரத்தை அர்த்தம் பண்ற போது பரமேஸ்வரன் புண்ணியபாப மிஸ்ரிதமான லோகத்திலையும் நிற்கிறாளாம். ஆறு எப்படி ஆச்சாரியாளா வராளா? பரமேஸ்வரனே ஆச்சாரியாளா வரான்னா சங்கராச்சாரிய ரூபேட அவதரிஷ்யமானாயான்னு எழுதினாள். அவன் யுக்த கேசாயாங்கிற இடத்துல அப்படி பரமேஸ்வரனே வரப்போறாள்னு வேதம் சொல்லிவிடுது. முன்னாடியே ஆச்சாரியாளா வரப்போறாள் அப்படி சொல்லியிருக்காள். ஆகினால இது ரெண்டும் உள்ள இடம். இந்த ஊரு புண்ணியம் பாபம் ரெண்டும் உள்ள இடத்துக்கு தான் மனுஷனா சேர முடியும். அப்படிப்பட்ட ஊர்ல தப்புக்கள் இருக்கலாம், இருந்தா அதே தர்மம் நினைச்சுன்னு அவனும் பண்ணாதேன்னு சொல்லி அனுப்புற வழக்கம். இது சில பேர்கள் இப்படி பண்ணுவாளாம். தனக்கு அது பிரியமா இருக்கும், சித்தமா இருக்கும், அதனால அந்த தப்ப பண்ணுன்னு சொல்லுவாளாம். இந்த மூணையும் தாண்டினவாள் நீங்கள் அப்படி சொல்ல மாட்டேன். சுவாமி பார்த்து தர்மபுத்திர சொல்றாள், வாஸ்தவமா எது எனக்கு க்ஷேமத்தை கொடுக்குமோ அதை நீங்க சொல்லணும், நீங்க அப்படித்தான் சொல்லுவேன்னு காட்டாள். உடனே சுவாமி சொன்னாலாம், எல்லா குணமும் இருக்கு, ராஜசூயம் பண்ண வேண்டிய குணம் முழுக்க உங்க இடத்துல இருக்குன்னாலாம். சர்வைர் குணைர் மகாராஜ சம்ராடசின சம்சயா ஜானதத்வதே சர்வம் வக்ஷ்யாம்யசேஷதः சோபி ராஜன் ஜராசந்தः யத்சர்வதோதாதிபாஹி அபிஷிக்தஸ்தராஜர்ஷைः
சஹஸ்ரீருதாஷ்டபிஹி. எல்லா குணமும் இருக்கு, நீ சம்ராட்டு தான், அதுல ஒன்னும் சந்தேகம் இல்லை. எல்லாம் உங்களுக்கு தெரியும். சுவாமி சொல்றாள் தர்மபுத்திரரை பார்த்து, உங்களுக்கு தெரியாத விஷயம் ஒண்ணும் இல்லை, ஆனாலும் ஒரு சின்ன விஷயம் ஞாபகப்படுத்துறேன்னு பகவான் என்ன, ஜராசந்தன் இருக்கான், பெரிய ராஜா, அவன் அபாரமான பலம். அவன் மிஞ்சி ராஜசூயம் பண்றேன்னு ஆரம்பிச்சு ஜகத்து முழுக்க ஜெயிக்க போனான். உடனே 8000 ராஜாக்கள் வந்து எங்களை எல்லாம் ஜெயிச்சு விட்டதாகவே நாங்க ஒப்புத்துக்கிறோம், நீங்க ராஜசூயம் பண்ணுவான்னா நாங்க அபிஷேகம் மட்டும் பண்ணி வச்சுடுறோம்னு சாம்ராஜ்யாபிஷேகம் மட்டும் பண்ணி வச்சுட்டாலாம். உட்காந்து வச்சு ஆயுராசாஸ்தே சுப்ரஜாஸ்வமாசாஸ்தே சஜாதவனஸ்யாமாசாஸ்தே உத்தரான் தேவயஜ்யாமாசாஸ்தே பூயோஹவிஷ்கரணமாசாஸ்தே. இத்தனைய ஆசாசனம், இத்தனைய ஆசீர்வாதம், மேல 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 க்ஷேமத்தை கொடுக்குற மந்திரம் இதெல்லாம். ராஜசூய அபிஷேகத்திலே தேவஸ்யத்வாசபிதுः பிரசதே பாஹுப்யாம் பூஷ்ணோ ஹஸ்தாப்யாம் சாம்ராஜ்யேனாபிஷிஞ்சாமி. இது பிராமணனுக்கு. இந்தஸ்யத்வா சாம்ராஜ்யேனாபிஷிஞ்சாமின்னு சத்திரியனுக்கு. இப்படி மேல மேல இந்த அர்ணாருக்கு இந்த மந்திரம்னு சொல்லியிருக்காள். இப்படி எல்லாம் அபிஷேகத்தை பண்ணி வச்சுட்டாளாம். ராஜாக்கள்லாம் சேர்ந்து நீங்க எங்களை யுத்தம் பண்ண வேண்டாம், ஆகையினால போரும் ராஜானே சம்ராட்னு சொல்லி நாங்க ஒப்புத்துட்டோம்னு சொன்னாலாம். அவனொத்தன் இருக்கானே, அவனை போய் ஜெயிக்கணுமே, ஜெயிக்க முடியுமான்னு காட்டாளாம் சுவாமி. அவன் சாமான்யமான மனுஷ பலம் உள்ளவன் இல்லை, சிவாராதனம் பண்ணினவன், பாரமேஸ்வரமான அனுகிரகம் இருக்கு அவனுக்கு. மகாதேவம் மரிந்தமம் ஆராஜ்ய அதான் முன்னாள்ல இருந்த துஷ்டாளுக்கு பெருமை, தெய்வ பலம் இருந்தது அவனுக்கெல்லாம். இப்ப இருக்கிற துஷ்டம்லாம் வரும் எம்டி, இவனால ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம அவங்ககிட்ட எல்லாம் தெய்வ பலம் இருந்தது, தர்ம பலம் இருந்தது. அவன் சில தர்மங்கள் வச்சுட்டு இருந்தான், தெய்வத்தை பிடிச்சுட்டு இருந்தான். இப்ப இருக்கிறவனுக்கு அதெல்லாம் இல்லை, ஜலம் இல்லாத சோடா பாட்டு, ஒன்னும் பண்ண முடியாது. சாதுக்களை ஏதோ பயமா இருக்குமே தவிர்த்து ஈசலை பாக்குறா போல ஒன்னும் பண்ணிவிடாது. அவங்ககிட்ட எல்லாம் பலம் இருந்தது. மகாதேவம் மகாத்மானம் உமாபதிமரிந்தமா ஆராத்ய தபசோக்ரேண யஜ்ஜிதாஸ்தேன பார்த்திவாஹ. மகாதேவனை உபாசிச்சு பரமேஸ்வரன் ஆசுதோஷு ஒரு பில்வத்தை காட்டினா பூர்வமிய கஞ்ச பில்வம் சலிலஞ்ச கிஞ்சித் சமர்ப்பணம் சங்கரமூர்த்தி பக்தியா அமந்திரகம் வாபிசமந்திரகம் வா சவம்சகோட்யா சிவலோகமே. ஒரு பில்வம், ஒரு உத்ருணி ஜலம், அமந்திரகம்பா சமந்திரகம்பா. மந்திரம் தெரிஞ்சோ தெரியாமலோ பரமேஸ்வரத்துல காட்டிவிட்டா பூர்வமா அந்த குடும்பத்துக்கு யமயாத்தனை இல்லையா, நரக யாத்தனை இல்லையா. அப்படி உருகின மனசு பரமேஸ்வரன். நாராயணன் அப்படி இல்லை, நல்லா அழுத்தி பார்ப்பார் நெஞ்சு எப்படி இருக்குன்னு, பரீட்சை பண்ணி பார்ப்பார்னு. பரமேஸ்வரன் அப்படி மாட்டாள், உடனே உருகி போயிடும் பரமேஸ்வரனுடைய மனசு. திருவாள் சொன்னாள், பிரம்மலோகம் போனானா ஒரு சாது, என்னடா என்னமடா வந்தேன்னு கேட்டாளா. வித்ரைர்பில்வதளைஹ பிரதார்ய சிவமிதி ஏவம் ஜனோ மன்யதே. அவன் சொன்னான, தேவானாமபி துர்லபம் பதமிதம் லப்தம் மயோபாயதः வித்ரைர்பில்வதளைஹ பிரதார்ய சிவமிதி ஏவம் ஜனோ மன்யதே. பரமசிவனை ஏமாத்தி விட்டு வந்துட்டேன் பிரம்மலோகம், நானாம் பிரம்மாட்டேன். என்னவாடா ஏமாத்தினேன்னா, 2-3 பில்வதத்தை ரோட்ல இருக்கிற மரத்துல இருந்து ஏறி எடுத்தேன், பரமேஸ்வரன் தலையில போட்டேன். என்ன வேணும்னா பிரம்மலோகம்னே போட்டுட்டார். பரமசிவனை ஏமாத்தி விட்டேன், நானாம் பிரம்மாட்டேன். அதே க்ஷணத்துல கைலாசத்துல கலுக்குன்னு சிரிச்சாலாம் பரமேஸ்வரன். அம்பாள் வந்து நீங்க என்ன சிரிக்கிறேன், என்ன ஏதோ பரியாசம் பண்றேன் நாளாம் பார்வதி. இல்ல இல்ல, நான் ஒரு பக்தனை ஏமாத்தினேன் அதுக்காக சிரிக்கிறேன் நாளாம்.
என்ன மத்பக்தாங்கிருஜஸ்பிருஷோபி சுலபம் க்ஷுத்ரம் பதம் வேதசா. சிவபூஜை பண்ற பக்தனுடைய கால் அடி வச்ச மண் எடுத்து ஒருத்தன் நெத்தியில விட்டுண்டா அவனுக்கு பிரம்ம பட்டம் கிடைச்சு விடணும். அப்படிப்பட்ட இந்த தரித்திர பிரம்ம லோகத்துக்கு நான் என்ன பண்ணேன் தெரியுமா? ஏச்சு விட்டேன்னாளா பக்தனை. என்ன வேணும்னா 2-3 பில்வதலத்தை மேல போட்டு என்ன வேணும்னு காட்டேன். மேல அர்ச்சனை பண்ணவனே நான் காட்டா பிரம்மபட்டத்தை கொடுக்கலாம், கைலாசத்தை கொடுக்கலாம். அவனுக்கு கைலாசத்தை கூட கொடுத்துடணும். என்ன வேணும்னே பிரம்மலோகம் பார்த்துட்டு வரணும், டிக்கெட் இல்லாம போயிட்டு வரணும். நானா போயிட்டு வான்பாளா ஏச்சு விட்டேன் நாளா. மத்பக்தாங்கிருஜஸ்பிருஷோபி சுலபம் க்ஷுத்ரம் பதம் வேதசா சேவகயேவ வஞ்சிதைதி சுவாமின் பவான் மன்யதே. திருவாளுக்கு தான் அப்படி சொல்ல தெரியும். பரமேஸ்வரனுடைய ஹிருதயத்தை எடுத்து அப்படி நினைக்கிற பரமேஸ்வரனை நான் தெய்வமா அடைஞ்சேனே, என்ன பாக்கியம் பண்ணினேங்கிறாள். ஏன்னா பரமேஸ்வரன் உபாசிச்சா ஒன்றுவாரு ஒன்றுவது இவான் கண்டாய். பக்தாள்லாம் அப்படி பாடியிருக்காள். இதுல தேவகோட்டை வரக்கூடிய செட்டியார்கள்லாம் பிரம்மநாராயணன் செட்டியார்னு இருந்தாள். 7 மணிக்கு பஞ்சாட்சம் ஜப்பம் பண்ணிட்டு வந்து கொச்சி அடியில் வந்து உட்காருவார். 9 மணி மட்டும் வாரி வாரி கொடுப்பார், தானம் பண்ணுவார். 2 பேர் பக்கத்திலேயும் தேவாரம் சொல்லுவார். தேவாரம் சொல்லும்போது வேண்டுவாரு ஈவான் கண்டாயின்னு பாடுவார். ஒவ்வொரு அழுவாருங்க. அது கேட்ட பாட்டு தான். நேற்று கேட்ட பாட்டு, இன்னைக்கு கேட்ட பாட்டு, எத்தனையோ வருஷமா கண்டு இருக்காள். பரமேஸ்வரனுடைய பெருமை சொல்ற போது ஒவ்வொரு கண்ணாலும் ஜலம் விடுவார். பக்தாள் எதை போடுறாளோ அதெல்லாம் வாரி வாரி கொடுக்கிற தெய்வம் பரமேஸ்வரன். அந்த பரமேஸ்வரனை போய் உபாசிச்சு மகாதேவம் மகாத்மானம் உமாபதிமரிந்தமா ஆராத்ய தபசோக்ரே ஜராசந்தன் ஜகத்து மூக்க ஜெயிச்சு விட்டானா சிவாராசனம் பண்ணி பரமேஸ்வர பிரசாதத்தால மகாதேவ பிரசாதத்தாலே. அப்படிப்பட்ட ஜராசந்தனை நீர் போய் ஜெயிச்சாதான் இந்த யாகம் பண்ணலாம். அவன் சுலபமா ஜெயத்துக்கு வரமாட்டான். வச பதியந்தான் அவன் தயாரா இருப்பான். ஜராசந்தவதோபாய சிஞ்சதாம் பரதர்ஷபா ஜிதம் சர்தி தபஸ்தம் பார்த்திவம் பலம். ஜராசந்தனை ஜெயிச்சு விட்டா ஜகத்துல இருக்கிற ராஜாக்கள்லாம் ஜெயிச்சா போல ஆயிடுவாள். ஏன்னா அவனுக்கு 8000 பேர் அபிஷேகம் பண்ணிருக்காள் பாருங்க. அவளெல்லாம் இனிமே ஜெயிக்க வேண்டாம்னு இவனை ஜெயிச்சா அவள்லாம் ஜெயிச்சா போல அர்த்தம். ஆகினால அவனை ஜெயிக்கிறதுக்கு யோஜனை பண்ணும்னா உடனே பார்த்தாள். இதை பத்தி யோஜனை பண்ணு சொன்னால் சுவாமி தர்மபுத்திரரே. சீமசேனன் சொல்றான், இல்ல எங்களை யோஜனை பண்ணி சொல்றீங்களே, இனிமே யோஜனை என்ன இருக்கு? நீங்க எங்க பக்கத்துல இருக்கிற போது எங்களுக்கு இனிமே என்ன யோஜனை பண்ணணும்? கோவிந்த யோஸ்மாகம் ஹி கோவிந்த ஏஷாம் நாதோ பவான் சதா. எங்களுக்கு தான் ஜெயம், எங்களுக்கு நாதாள் நீங்கள் சர்வேஸ்வரன். நீங்க இருக்கிற போது தானா ஜெயம் வருது. எத்த யோகேஸ்வர கிருஷ்ணோ எத்த பார்த்தோ சமுத்தரா. இதே யார போய் கேட்கணும் எங்களுக்கு காரிய சித்திக்கு? இப்படி சொன்னாள். உடனே தர்மபுத்திரர் சொன்னார், என்ன யோஜனை பண்ணுன்னு நீங்க சொல்லலாமான்னு. அச்சுதாச்சுதமாமைவம் மித்ரகர்ஷனா பாண்டவானாம் பவான்னாதா பவந்தஞ்சாஸ்ரிதாவயம். எங்களுக்கு தெய்வம் நீங்கள், உங்க சரணத்தை நாங்க அண்டி இருக்கோம். அப்படி இருக்கிற போது எங்களை யோஜனை பண்ணு நீ பாத்துக்கோன்னு சொல்லலாமா? பாண்டவானாம் பவான்னாதா பவந்தஞ்சாஸ்ரிதாவயம் யதா வதசி கோவிந்த சர்வங்கதுபபத்யதே. நீங்க எது சொன்னாலும் அப்படி நடக்கும், உங்க வாக்கால சொன்னா போறோம் சொல்லிவிட்டு ஒரு நியமம் ஒண்ணு சொன்னாள். எந்த குடும்பத்துல உங்க அனுகிரகம் இருக்கோ அந்த குடும்பத்துல சர்வலட்சுமியும் அஷ்டலட்சுமியும் வசிப்பள். உங்களை மறந்த குடும்பத்துல தீர்த்தம் கூட கிடைக்காது.
லக்ஷ்மீ பராமுகி ஏஷாமபிமுகி லக்ஷ்மீ பகவான் எங்க இருக்காளோ அங்க அஷ்டலட்சுமி இருப்பலாம். பகவானிடத்துல வைமுக்கியத்தை அடைஞ்ச குடும்பத்துல தீர்த்தம் கூட கிடைக்காது. எல்லாம் வாஸ்தவம். பகவான் புத்திரா சர்வபாகியமும் இருக்கும். அது ஒன்றும் சந்தேகமே இல்லை. அதனாலதான் பட்டத்தில் சொல்ற போது குருவாயூர் கோவில்ல சுவாமி இருக்காருன்னு சொல்லல. குருவாயூர்ல ஆறு இருக்கா தெரியுமா நாள். அந்த பாக்கியம் ஜனானாம் இருக்காள். ஜனங்களுடைய பாக்கியமே அங்க வந்து உட்கார்ந்து ஜனங்களுடைய பாக்கியமே தத்தாவத் பாதி சாட்சாத் குருபவனபுரே ஹந்த பாக்யம் ஜனானாம் சாந்திரானந்தாவபோதாத்மகம் அனுபமிதம் காலதேசாவதிभ्याम् நிர்முக்தம் நித்யமுக்தம் நிகமசதசஹஸ்ரேண விபாஸ்யமானம் அஸ்பஷ்டம் திருஷ்டமாத்ரே புனருபுருஷார்த்தாத்மகம் பிரம்மதத்துவம் தத்தாவத் பாதி சாட்சாத் குருபவனபுரே ஹந்த பாக்யம் ஜனானாம். ஜனங்களுடைய பாக்கியம் குருவாயூர் கோவில்ல வந்து உட்கார்ந்ததுக்கு உருண்டு பிறண்டு திரண்டு ஆறாறு அதிர்ஷ்டம் இருக்கோ போங்கோன்னு இருக்காள். பட்டத்திரி அந்த பாக்கியம் ஜனானாம் இருக்காள். ஜனங்களுடைய பாக்கியமே பகவான் இருக்காள். பகவத் அனுகிரகம் இருக்கிற இடத்துல எல்லாம் இருக்கும். ஈஸ்வரானுகிரகம் இல்லாம ஏதாவது இருக்கிறதாக தோணினா அதெல்லாம் காணல்ல கண்ட ஜலம் இருக்காள். ஈஸ்வர பிரசாதம் தான் தேவை. அந்த பிரசாதத்தை அடையறதுக்கு தான் சாது சமாகமம் புண்ணிய சரித்திர சிரவணம் முக்கியதஸ்து மகத்கிருபைவான் நாரதர். நாம் க்ஷேமத்தை அடையறதுக்கு முக்கியமா என்ன வேணும்னா மகான்களுடைய கருணை தான் வேணும். அவா பார்த்து க்ஷேமமா இருன்னு சொல்லிட்டா போறோம். பிராயஷ்சித்தங்களா சொல்லிட்டு வந்தார் பராசரர். பிராயஷ்சித்த பிரகரணம்னு ஒரு பிரகரணம். இந்த பாபம் பண்ணினா பூனையை கொண்டு வந்தார். பூதன் நீசனா இருப்போம். பூனை செத்து போயிருக்கும். அதுல செத்து போனா அது இந்த தொந்தரவு பண்ணும்னு சொல்றார். தொண்டையை வந்து பாதிக்கும், குழந்தைகளை வந்து பாதிக்கும், அஷடா பண்ணும், இப்படி எல்லாம் சொல்லிட்டே வந்தார். அதுக்கு இந்த பிராயஷ்சித்தம் வந்தார். சொல்லிட்டு வந்தார். சொல்லிட்டு கடைசியில பார்த்தார் 80 வயசுக்கு மேல ஒருத்தருக்கு எல்லா பாபமும் பண்ணிருக்கோம்னு தோணித்து இந்த பிராயஷ்சித பிரகடனத்தை வாசிச்சார். சர்வேஷாமே பாபானாம் சங்கரே சமுபஸ்திதே எல்லாம் பண்ணிருக்கோம்னு தோணித்தது. இன்னமே இவர் இந்த பிராயஷ்சித்தம் சொன்னத பூனைக்கு கேலிக்கு கோழிக்கு ஒழுங்கு போய் இவர் வந்து பிராயஷ்சித்தம் பண்ணிக்கிறதுக்கு இவருக்கு ஆயுஷே போடாது. 100 வயசு இருந்தா கூட என்ன பண்றதுன்னா ஒரே ஒரு பிராயஷ்சித்தம் பண்ணிக்கோ எல்லாம் போயிடும். என்ன 10,000 காயத்ரி ஜபிச்சுட்டு 10 நாளைக்கு காயத்ரி சோதனம் பரம் 10,000 ஆவர்த்தி காயத்ரியை சர்வப்பிராயஷ்சித்தார்த்தம் ஜபிச்சு விடுனாள். அதுவும் இன்னமே உட்கார்ந்து 80 வயசுக்கு மேல என்னால முடியாது சொன்னார். ஒரே ஒரு பிராயஷ்சித்தம் இருக்கு. அடுத்தது அதுக்கு மேல என்ன இருக்குன்னு காட்டாதே. பராசர ஸ்மிருதியில அதுவும் பராசரா ஸ்மிருதான்னு கலியில பராசருடைய சொல்லுக்குதான் பிராமணியம். இது எல்லா விஷயமும் ஒத்துருக்காள் மனுமத கொண்டு. என்ன யாராவது காயத்ரி ஜபிக்கிற பெரியவாளுடைய காலில் போய் நமஸ்காரம் பண்ணி நான் ரொம்ப பாபி, என் பாபம் போய் நான் க்ஷேமமா இருக்கேன்னு உங்க வாக்கால சொல்லுன்னு காலை பிடிச்சு விடுவாள். பிரம்மணானாம் பிரசாதேன பிரமுச்சதே எல்லா பாபமும் போயிடும் சொன்னாள். அதுக்கு மேல இல்லேன்னு அதுக்கு மேல முடிச்சுட்டாள். பிராயஷ்சித்த பிரகடனத்தை பிரம்மணானாம் பிரசாதேன சர்வபாபை பிரமுச்சதே ஈவாள் வாக்கால நீ க்ஷேமமா இருப்பேன்னு சொன்னா போரும் பொழுது பாபம் இருக்காள். அதான் நம்ம தேசத்துல நம்பி ஆண்கள்லாம் அப்படி நம்பிட்டு இருக்காள். நம்பினவாள் தான் க்ஷேமத்தை தான் அடைகிறாள். துன்பம் பண்ணி கெட்டு போனதே கிடையாதுன்னு துன்பத்தை மனப்பூர்வமா பண்ணினா அது உடனே பலனை கொடுக்கறது க்ஷேமத்தை அடைகிறாள். கிருஷ்ணமூர்த்தி வாழ் இருந்திருக்காள். இன்னைக்கு வாழ்ந்து ரொம்ப நாள் குழந்தை இல்லை. பரிகாரங்கள் பண்ணணும்னு சொன்னேன். என்ன பண்ணணுமோ பண்ணுவோம். அவன் எத்தனை ரூபாயா அதான் கேட்கறதே இல்லை. நான் எதை சொல்றேனோ செய்வாள். அப்படிப்பட்ட புண்ணிய பொருட்கள் செய்து ஸ்நானம் பண்ணணும். இந்த பண்ணணும்னு சப்தாகம் பண்ணிட்டாள். செய்து ஸ்நானம் பண்ணணும்னே நீங்க கூட வரணும்ல. ஆஹான்னே கார்ல போனேன் இங்கேருந்து குடும்பத்தோட செய்து போய் கூட இருந்து ஸ்நானம் பண்ண சொல்லி கோதானம் பண்ணோம்னே இதெல்லாமோ போய் பசு எத்தனை ரூபாயானாலும் வாங்கிட்டு வாங்க. அப்படி யாரு சொல்லுவா?
போய் இறங்கின குடும்பம் ஒரு பெரிய கடனான குடும்பம். தீஸ்வரர் குடும்பம் வீடெல்லாம் அடகு வச்சு நகையெல்லாம் அடகு வச்சிருந்தா. அங்க போய் பணத்தை கொடுத்தோவா கடன்லாம் நீக்கி குங்குமம் என்ன பாத்திரம்னு சொல்லு தற்பாத்திரம். அதனால ஜனமுட்டா இந்த பெரியவாள்லாம் வாத்திரம் போய் இறங்குறதா. அதனால அங்க போய் இறங்கி இப்போ சமீபத்தில் நடந்த அவள் இங்க இருக்கிறதால சொல்றேன், சாட்சி மாதிரி இருக்காவா. என்னென்ன சொன்னேனோ எல்லாம் மணி நாள் குடும்பத்தோட வந்து வேஷான பொன் குழந்தை, வேஷான சுவாமி கோபாலம் மாதிரி புள்ள குழந்தை எல்லாம் பொருளும் சௌக்கியமா இருக்கா. அந்த குடும்பமும் நன்னாயிடுச்சு. ஆரவா போய் எந்தாத்துல இறங்கினாலோ ஈஸ்வரர் குடும்பத்துல என்ன வாத்தியாரம் இல்லை ரொம்ப வேண்டிவாள் இங்க வந்தாங்க ஈஸ்வரவாள். அவனும் ராஜா தெரிவிச்சாளுன்னு ஆடிப்பூர் உற்சவத்துக்கு அவ தனி யாக கொடுத்தாள். இதே எல்லாத்துல நீங்க இருக்கணும்னு தான் நான் ஈஸ்வரவாளத்தான் இருந்தேன். அப்படி போய் பிரவச்சனம் பண்ணேன். அவ குடும்பம் ஏழையா போய் கடனா இருக்குன்னா அது மனசு காட்டில்ல. அவ ஒன்னும் எனக்கு பந்து இல்லை. அவ அஷ்டசாஸ்திரம் நான் வார ஜாதி. அவளுக்கு எனக்கு ஒன்றும் சம்பந்தம் ஒண்ணும் இல்லை. அவாத்துல உடனே நான் வாங்கிக்கிறதும் இல்லை. எனக்கு ஒன்றும் வாங்கிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவளை போய் சாதுக்களை போய் நாங்க போய் என்னால அனுப்பியும் அவளுக்கு ஒத்தாசம் பண்ணிட்டு வந்தேன். அறிவாரி கொடுத்தாள். உடனே க்ஷேமம் மங்களம் உண்டாயிட்டு தர்மம் பண்ணி தானம் பண்ணி அதுவும் சாதுக்களிடத்துல கொடுத்தது போனா போகவே போகாது. பூர்வமா பண்ணணும். மனசுல புரிஞ்சுக்கணும். சக்தாளா இருக்கிறவா விருதத்தால பண்ணலாம். புரியாதவாள் மந்திர ஜபம் இதுல நீதியில வேலை சொல்ல போறார். தனவந்த மதாதாரம் தரித்திர மதபஸ்வினம் ஐஸ்வர்யம் இருந்து தானம் பண்ணாதவனையும் தரித்திரனா இருந்து காயத்ரி மந்திரம் அல்லது ஏதாவது பகவத்கா சிரவணம் நாம சுகீர்த்தனம் இது மாதிரி பண்ணாதவனையும் ரெண்டு பேரையும் நெல்ல திருவண்ணாமலை பாறாங்கல்ல கட்டி சமுத்திரத்துல போடுவிட்டார். தனவந்த மதாதாரம் தரித்திர மதபஸ்வினம் கண்டமத்தியே சிலாம்பத்வா சிந்து மத்தியே விரிச்சிதே. கழுத்துல கல்ல இனத்து கட்டி போட சொன்னார். வெறுமனை விட்டேன்னா ஓடி வந்துடுவோம் போன மாதிரி. ஏன்னா இருக்கிறவனை கெடுத்து விடுவனவன் கொண்டு போய் தள்ளிவிட விட்டார். அது அப்படியே காட்டு தீ மாதிரி பிடிச்சு விடும் நாஸ்திக்கம். அதே மாதிரி தான் லோபி கொடுக்கிறவனையும் கொடுக்காம பண்ணி விடுவான். மூணு இடத்துக்கு சத்ருவா வருவனா ஆததஸ்வேதி யோகுயா நவ்யக்னவும் பிராமணேஷுச்சா. இன்னும் இப்படி ஒரு பவுன் எடுத்து சாத்திரையில விக்னேஸ்வர பூஜைக்குங்கிறான். சில குடும்பத்துல விக்னேஸ்வர பூஜைக்கு சொன்ன பொண்ணு முதல்ல பவுன் எடுத்து வைப்பார். கல்யாணம் இல்லை. அது என்ன கல்யாணம் அப்புறம் பேரன் பேத்தி எல்லா கல்யாணமும் நல்லா நடக்குமே. விக்னேஸ்வர பூஜையில நிறைய எடுத்து வச்சுட்டா அது அப்புறம் இந்த ஒரு கல்யாணம் மட்டும் இல்ல அப்புறம் நிச்சய கல்யாணம் தான். அந்த ஆத்துல அப்படி ஏழை குடும்பமா இருக்கிற போது எங்க பெரியவாள்லாம் நிறைய எடுத்து கை நிறைய பணம் எடுத்து வைப்பாள் விநாயகர் மேல. என்ன சொல்லுவாள் தெரியுமோ, நான் ஏதோ ஏழை குடும்பம் வச்சுடுறேன்னு நினைக்காதே, இது பின்னாடி தெரியும் க்ஷேமமா இருப்பேன்னு சொல்லுவாள். தானம் பண்ணி வீணா போகவே போகாது. ஒண்ணுக்கு கோடி ஒண்ணு கொச்சிவிடுவது. அதைத்தான் மனசுல விவேக்கிகள் புரிஞ்சுக்கிண்டு எத்தனை கோவில் எத்தனை குளம் எத்தனை இந்த வாய்க்கால் வெட்டியிருக்காளே இதெல்லாம் தர்மத்தினால வந்த வாய்க்கால் தானே இது. அப்படின்னா வாய்க்கால் அலறிண்டு போறது பாருங்களேன். ஹரித்வாரத்துல எப்படி இருக்கோ அது மாதிரி இருக்கு கங்கை. இதெல்லாம் தர்மத்தினுடைய பலம். இதைத்தான் சொல்றது பாரதம் முழுக்க. பாரதத்தை லட்சங்கள் பாரத சாரத்தை இன்னைக்கு சங்கரலிங்கர்வாள் சொன்னா போது சொன்னா சங்கரலிங்கர்வாளோ நம்ம சங்கரீர்வாளோ அவெல்லாம் நம்ம தேசத்துக்கு ஒரு பெரிய ரத்னம். அவளை பத்தி நேர சொல்றேன்னு ஏதோ கொண்டாடி சொல்றேன்னு நினைக்கப்படாது. அவள் எல்லா இடத்துலையும் இப்படிதான் சொல்லுவேன். ஏன்னா அவளை சொன்னா அவ மாதிரி எல்லாரும் ஆகட்டுமே. அதுக்காக புறத்தியார புற சொல்றதுக்காக இல்லை. அவ மாதிரி இருக்கட்டுமே, பெருமை அடையட்டுமே, க்ஷேமத்தை அடையட்டுமே எல்லாருங்கிற எண்ணம் தான். அவ இன்னைக்கு சொன்னாள் பாரதத்துல இருக்கிற தர்மத்தை பத்தி காலம்பரம் பேசிட்டு இருக்கிறவங்க சொன்னாள். மனசுக்கு நன்னா வாங்கிட்டு இருக்காள். பாரதத்துல என்ன இருக்குன்னு அதைத்தான் புரிஞ்சுக்கணும். இது தர்ம கோஷம். அவன் இது மாதிரி தர்மம் சொன்ன புஸ்தகம் எந்த தேசத்திலையும் நீங்க பார்க்க முடியாது. ரஷ்யாவில நலச்சத்திர நாடகம் போட்டு போட்டு கதறிவிட்டானா 10,000 ஜனம் நலச்சத்திரத்தை கேட்டு. ஆஸ்திக தேசம் அது. அந்த ஊர்ல எப்படி பண்ணான்னா அப்ப எத்தனை உசத்தியா இருக்கணும் நம்ம பாரதம். எந்த குடும்பத்துக்கு போராத காலமோ கிருஷ்ணா அந்த குடும்பத்துக்கு தெய்வத்தை மறந்து விடுவாள். இதுதான் வந்து முன்னாடி பூர்வ ரூபம். எந்த குடும்பத்துக்கு க்ஷேம காலமோ அந்த குடும்பத்துல தெய்வத்தை பிடிச்சு வாழ்ந்தார். லக்ஷ்மி பராங்குபி லக்ஷ்மி எல்லாம் கிடைச்சு போச்சு. ராஜசூயம் கிடைச்சுடும். ஜராசந்தன வதம் பண்ணியாச்சு. எங்களுக்கு எல்லா பாக்கியமும் கிடைச்சிடும். நீங்க இருக்கேன் எங்களுக்கு என்ன கவலைன்னு ஆளா என்ன பாக்கியம் பாருங்களே. நாமெல்லாம் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு இன்னைக்கு சொல்றோம். அந்த சுவாமியே பிரம்மபுத்தருக்கு பக்கத்துல போய் உட்கார்ந்து ராஜசூயம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்றாள். நாமெல்லாம் பண்ற யஜ்ஞத்திலேயோ ஒரு இஷ்டியிலையோ ஒரு ஜபத்திலேயோ ஹோமத்திலேயோ
இல்லையா? உபாசனம் சாரிபாகத்துல கொண்டு பிராயஷ்சித்தம் பிராணாயாமம் பரிசேஷனம் சொன்னா பிராயஷ்சித்தம்னா துவாதச கிருஷ்ணஸ்மரணம்னு அர்த்தம் பண்ணிட்டார். 12 தடவை கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொன்னா ஏதாவது கர்ம வைகல்யம் இருந்தா போயிடுமா? சந்தியோபாசனத்துல முதற்கொண்டு பிராயஷ்சித்தார்க்கியம் சொன்னால் ஏதாவது தவறுகள் இருந்தா அது போறதுக்காக, பிராயஷ்சித்தார்க்கியத்துல தவறுகள் இருந்தா என்ன பண்றதுன்னா அதுக்கு இனிமே இன்னும் பிராயஷ்சித்தார்க்கியமா அப்புறம் இந்த நடுவு போயிட்டேன்னா இருக்கும் டீக்கா டூக்காம அபேட்சதேன்னு. அப்ப என்ன பண்றதுன்னா பிராயஷ்சித்தானி கர்மாத்மகானிவை யானிகேஷாவசேஷானாம் கிருஷ்ணானுஸ்மரணம் பரம் ஸ்மிருதியில் எழுதிட்டார். பிராயஷ்சித்த கர்மாவில ஏதாவது தவறுதல் வந்துருந்தா கிருஷ்ணஸ்மரணம் தான் அதுக்கு பிராயஷ்சித்தம். அதான் சந்தியோபாசனத்துல பக்தி முதற்கொண்டு எல்லாம் இருக்குங்க. சந்தியாவனத்தோட சத்தியா பண்ணிவிட்டான்னு வச்சுக்கோங்க, கர்மா இருக்கு, ஞானம் இருக்கு, பக்தி இருக்கு, எல்லாம் இருக்குங்க. பிராயஷ்சித்தானி கிருஷ்ணானுஸ்மரணம் பரம் பரம் பிராயஷ்சித்தம் நாள் என்ன அர்த்தம்? இதுக்கு மேல கிடையாதுன்னு அர்த்தம். இதான் முழுவான மகாபிராயஷ்சித்தம் கிருஷ்ணஸ்மரணம் இருக்காள். அப்படி நாமெல்லாம் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்றோம். அந்த சுவாமி தர்மபுத்தன் பக்கத்துல உட்கார்ந்து அவருக்கு அனுகிரகம் பண்ணி யஜ்யம் பண்ணி வைக்கிறேன்னு வந்து உட்காந்துருக்காளே, எத்தனை பாக்கியம் பார்வோம். நாமெல்லாம் அக்னி குண்டத்துல ஆகவனியத்தையும் கார்கபத்தையும் தட்சிணாகிரியே பிரபம் ஸ்வயாலட்சியா சமாஸ்லிஷ்டம் வந்தே யஜ்ஞதனும் ஹரிம் உமாசகாயம் பரமேஸ்வரம் பிரபும் திரிலோச்சனம் நீலகண்டம் பிரசாந்தம். இப்படி ஆகவனியத்துல இப்படி தியானம் பண்றது ஹோமகாலத்துல உமாசகாயம் பரமேஸ்வரம் பிரபும் திரிலோச்சனம் நீலகண்டம் பிரசாந்தம் த்வா முனிர்கச்சதி பூதயோனிம் சமஸ்த சாட்சிம் தமசப் பரஸ்தாத். நாமெல்லாம் தியானம் பண்ற வஸ்து அங்க நேர கரசரணாதிகளோட நேரம் வந்து உட்கார்ந்து தர்மபுத்தருக்கு இந்தி கோச்சரமா. அதான் பெரிய மகாபாகியம். அவெல்லாம் பாக்கிய சம்பன்னா, அதனால கிடைச்சது. இல்லாமனா கிடைக்குமா? அரவந்திர மகாராஜா பிரம்மண நாமா சொல்லுவாளா, சொப்பனத்துல கூட நாமா சொல்லுவாளா. அதனால என்னன்னா சுவாமி எப்போதும் ஹிருதயத்துல தெரியவரா. சொப்பனத்துல நாமா சொன்னது மட்டும் இல்லையா, கீழே விழுந்து பிறண்டு சொப்பனத்தையே நமஸ்காரமும் பண்ணுவாரா. அவங்க சொல்லுவாளாம் சொப்பனத்துல நமஸ்காரம் வருமா, சொப்பனத்துல வந்து நாமா வருமா, பகவன் நாமா வருமா. என்னமோன்னா கத்துவன், திருடம் வந்துட்டான்னு கத்துவன், கிளி வந்துட்டுன்னு கத்துவன், என்ன தூக்கின்னு போட்டான்னு கத்துவன். எதுக்கும் கூட தூக்கணும்னா ஜப்பானுக்கு தூக்கின்னு போட்டான். ஜப்பானுக்கு போட்டா நீ இங்க கத்துறையே, என்ன கத்துறே நீ, இப்படி சம்பந்தம் இல்லாம கத்துவன். இல்லையோ பிரபஞ்சமே போய் அதுல சொப்பனம் இன்னும் பெரிய போய். விக்னேஷ கோவிந்த ரிஷிகநாத ஹேனந்த கிருஷ்ணாச்சுத மாதவே ஸ்வப்னே விராஜா பவதீய நாமானி அநாரதம் சங்கதயன் நாமா. ஹே குருவாயூரப்பா, சொப்னத்துல உன் நாமாவை இப்படி கத்தினானாமே, பரதம் 7 தீப ஆண்டவன் ராஜ்யம் ஆண்டாம்னு கண்ணுக்கு தெரியாத புலகாசிரமம் போய் நம்ம நேபாளத்துக்கு பக்கத்துல கண்டகி நதி தீரம் போய் சொப்னத்திலேயே கீழே விழுந்து நமஸ்காரமாமே. ஸ்வப்னே விராஜா பவதி யநாமானி அநாரதம் சங்கதயன் நாமா. அப்படி நமஸ்காரமா, சொப்னத்துல நமஸ்காரமா. அது என்னாச்சுன்னா சுவாமி ஹிருதயத்துல தெரிய ஆரம்பிச்சுட்டாளா. எப்பவும் எப்படி தெரிஞ்சார் நாள் கிரீடினம் குண்டலினம் கதாப்ஜ சங்காரிபாணிம் நவநீரதாபம் பீதாம் வதந்தம் கமனீயகாத்ரம் பீதாம்பரம் த்வாம் மனசா ஸ்மரத்ஸஹ மந்தாரமாலா பரிவீதகண்டம் மனோஹரம் மஞ்சுளபாஷணம் த்வாம் திவ்யோத்வபுண்ட்ரம் பௌரத்னபூஷம் முக்தாதிரேவரம் மனசா ஸ்மரத்ஸஹ கிரீடினம் குண்டலினம் கதாப்ஜ சங்காரிபாணிம் நவநீரதாமம் வதந்தம் கமனீயகாத்ரம் பீதாம்பரம் த்வாம் மனசா ஸ்மரத்ஸஹ மந்தாரமாலா பரிவீதகண்டம் மனோஹரம் மஞ்சுளபாஷணம் த்வாம் திவ்யோத்வபுண்ட்ரம் பௌரத்னபூஷம் முக்தாதிஹாரம் மனசா ஸ்மரத்ஸஹ. சுவாமி ஹிருதயத்திலே ரத்ன கிரீடம், மகர குண்டலம், மந்தஹாசம், பீதாம்பரம், ஸ்வர்ண காஞ்சி, யோகி தேயமான சரணம், கல்யாண மூர்த்தியா தரிசனமா. பகவத் தரிசனம் கிடைக்குமா?
உடனே துறவிகளா ஓடுறாள். மகான்கள்னா நாம சங்கீர்த்தனத்தால இத்தனையும் வந்து வருதான்.